ஓகே, ஆரம்பிக்கலாமா? பரணி வரும் அப்படி அப்டேட் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்து பரணி இன்னும் ஆளக்கானா. இன்னிட்டு லிசனர்ல இருக்காரு ப்ரோ. மிஷினில் கொடுத்து இருக்காரு. ஹோஸ்ட் கொடுத்துட்டு என்ன வரல, மேலே வரல. சரி ரைட்டு, நம்ம அப்டேட்டோட ஆரம்பிப்போம். அவர் வரப்போ ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அப்டேட் இன்னைக்கு வந்த முக்கியமான அப்டேட் என்னென்னு பார்த்தோம்னா, மதராசி படத்துல வந்து விகடன் பேட்டி வந்துருந்துச்சு. அந்த விகடனில் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஸ்டில்ஸ் நிறையா விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸில் ஒரு 2 3 பேர் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தது கிஸ் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டு செப்டம்பர் 19 சொல்லியிருந்தாலும் அவங்க அஃபிஷியலாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. செப்டம்பர் 19 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. அடுத்தது அனுஷ்கா நடிக்கிற காட்டி அந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் தசோரா. அந்த தசோரா இப்போ இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஈவினிங். அடுத்தது வேற என்ன அப்டேட்டு? ஆதிசிவன் அடிச்ச பறையடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ சாங் வந்து மாண்புமிகு பறை அப்படிங்கிற படத்துல இருந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஃபுல் சாங் வந்து ஆகஸ்ட் 22 ரிலீஸ் ஆக போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது $1,000,000 பிக்சர்ஸ், அதாவது லவ்வர், குட் நைட், இப்போ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி உட்பட தொடர்ச்சியாக ஒரு 3 ஹாட்ரிக் அடித்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட 6வது தயாரிப்பு இன்னைக்கு வந்து பூஜை போட்டிருக்காங்க. அசோக் செல்வன், நிமிஷா சஜியன் மலையாள ஆக்ட்ரஸ் தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிபி மணிகண்டன் அப்படிங்கிறவர் இயக்குறாரு. கனா படத்துக்கு மியூசிக் போட்ட திபு வந்து அந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. அந்த படத்தோட பூஜை இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. பூஜையோட படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை கிளிம்ஸ் வீடியோ விட்டுருந்தாங்க. அடுத்தது ஒரு புது படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் 22ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு வருதுங்கிறாங்க. டாக் லவர்ஸ்க்கான படம், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்துருந்துச்சு. அப்புறம் குமார சம்பவம் அப்படிங்கிற படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் விடியாத இரவு ஒன்று அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருந்துச்சு. படத்துடைய இயக்குனரே அந்த படத்துக்கு அந்த பாட்டுக்கு பாடலாசிரியராகவும் இருந்திருக்காரு. அச்சு ராஜாமணி போலீஸோட படத்துடைய மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, கேட்காதவங்க கேட்டு பாருங்க. அடுத்தது பாம் அப்படிங்கிற படத்துல இருந்து அர்ஜுன் தாஸ் நடிக்கிற படம். அந்த படம் வந்து செப்டம்பர் ரிலீஸுங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி தான் தமிழ்நாடு பூரா படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தேட்டருக்கு ரைட்ஸ் அவங்க வாங்கிட்டதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் விட்டுருக்காங்க. அடுத்தது பரணிக்கு ரொம்ப பிடிச்ச, பரணி ரொம்ப எதிர்பார்க்குற பேட் கேர்ள் படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. அந்த படம் வந்து தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கியிருக்கிறாரு. அவர் தான் அதை அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அடுத்து ஏஜிஎஸ் தயாரிக்கிற 28வது படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வந்துருந்துச்சு. பூஜை தொடங்கப்பட்டுச்சு. பூஜையோட படம் தொடங்கிருச்சு. அர்ஜுன் வந்து நடிக்கிறாரு, அபிராமி இணைஞ்சு நடிக்கிறாங்க. வானவில் படத்துக்கு அப்புறம் அந்த வானவில் பேர் வந்து இணைந்து நடிக்கிறாங்க. பிரீத்தி முகுந்தன் தான் ஹீரோயின். அப்புறம் சூர்யாட்ட இருந்து ஒரு மறுப்பு அறிக்கை, அதாவது சூர்யாட்ட இருந்தா டேரக்டா சூர்யாட்ட இருந்து இல்லை, சூர்யாவோட தலைமை நற்பணி இயக்கத்துல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. என்னன்னா 2 3 நாளா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா சூர்யா அவர் இந்த கட்சியில இணைய போறாரு. சூர்யா வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாரு. சூர்யா வந்து அரசியலுக்கு வர போறாரு அப்படின்லாம் வந்துருச்சு. அப்படிலாம் கிடையாது. சூர்யாவோட முழு கவனமும் சினிமா மேலையும் அகரம் அந்த அந்த ட்ரஸ்ட் மூலமாகவும் மட்டும்தான் இருக்கு. சினிமாவும் அகரம் தான் அவருக்கு கண்ணு 2 கண்ணு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அறிக்கை மூலமா. அடுத்தது வேற ஒன்றும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. அப்புறம் இன்னைக்கு ஆகஸ்ட் 20 நான் மகானல்ல கார்த்தியோட எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் இன்னைக்கு வந்து 15 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு வேற எதுவும் பெருசா அப்டேட் மிஸ் ஆன மாதிரி தெரியல. பர்னி வந்துட்டா அப்படியா? பர்னி சொல்லுங்க, ஏதோ அப்டேட் சொல்லுங்க, ஏதாவது மிஸ் ஆயிருச்சுன்னா அப்படியே சொல்லுங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? கார்த்தியோட அந்த நெக்ஸ்ட் சிங்கிள் தசோரா அந்த சாங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, லிரிக் வீடியோ. அதே மாதிரி களம் கவல் அந்த படத்தோட டீசர் வந்து சென்சார் ஆயிடுச்சு ஒரு 53 செகண்ட்ஸ்க்கு. சீக்கிரமாவே வந்து ரிலீஸ் ஆயிரும். மம்முட்டி படம், மம்முட்டியோட அடுத்த படம். அதே மாதிரி பா 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 திலீப் அப்புறம் மோகன்லால் நடிக்கிற படம். அந்த படம் இன்னைக்கு வந்து ஃபுல்லா வந்து இது ஷூட் ட்ராப் பண்ணிட்டாங்க. தியான் ஸ்ரீனிவாசன் நடிக்கிற பீஷ்மர் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி மற்றதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க. லோகா படம் பாட்டு, லோகா படத்துல வந்து பாட்டு வந்துச்சு. அப்படியா? ஆமா, சூப்பர் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, அந்த அர்ஜுன் மூவில வந்து இவருக்கு பேரு அவங்களா இவங்களா? பிரீத்தி முகுந்தன் பொண்ணா நடிக்கிறாங்க. அப்படியா? ஓகே ஓகே. இல்ல அந்த ஆளுக்கு அர்ஜுன் வந்து அப்பா மகளுக்கான கதை இது. அதுல வந்து அப்பாவா அர்ஜுன் நடிக்கிறாரு, பொண்ணா வந்து பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறாங்க. ப்ரோ அந்த டைரக்டர் யாரு? லவ் டுடேல ஒர்க் பண்ணவரா? ஆமா, பிரதீப் ரங்கநாதோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே ஓகே. அவர் ப்ரொஃபைல்ல போய் பார்த்தா அது இருந்துச்சு. ப்ரோ இன்னொரு விஷயம், பரணி ப்ரோ உங்களுக்கு ஹாப்பி நியூஸ். சொல்லுங்க ப்ரோ.
உங்களோட பாபவன் 7 மந்திரம் மாதிரி மந்திரமான சக்தி திருமணம் போயிடுச்சு, 2வது மந்திரம் போட்டு மிராயும் தள்ளி விட்டுட்டீங்க. அதுவும் 12ஆம் தேதிக்கு போஸ்ட்போன் ஆயிடுச்சு. மாஸ் ஜாத்ராவும் தள்ளி போகுது. மாஸ் ஜாத்ரா வந்து செப்டம்பர் 5 வந்தா வரலாம். அந்த லோக்கால இருந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இது சாங் கேட்டேன், செம்மையா இருக்கே ப்ரோ. நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசுறோம், லோக்காலதுக்கு பாட்டு கேட்டு இருக்கீங்க. நீங்க சொன்ன உடனே நான் போய் கேட்டேங்க, செம்மையா இருக்குங்க. பாடிட்டே இருப்பேன்றீங்களே, அதை விடுங்க. இதுக்குவாங்க, மிராயும் தள்ளி போகுது, எல்லாம் கிளியர் ஆகுது உங்களுக்கு தான். இதெல்லாம் எங்களுக்கு காம்படிஷனே இல்ல, நாங்க வேற லெவலு. இதெல்லாம் நீங்க தான் காம்படிஷன்ன்றீங்கன்னு சொல்றீங்களா? அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு, ஆனா நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு கம்மியா வந்து இது பண்ணணுமோ அவ்வளவு கம்மியா வந்து இருக்கணும். ஐ மீன்ஸ் ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கேன். பாப்போம். ஆனா கொஞ்சம் ப்ரோ நான் இருக்கும் போதுமா நீங்க இருக்கும் போதும் தான் ப்ரோ. இருங்க, உங்களை ஹைப் பண்ணி விடுறேங்க. நான் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப லோ ஹைப்ல தான் இருக்கேன், இப்பயே சொல்லிடுறேன். அதை மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா அதனால வந்து பெருசா வந்து இது பண்ண மாட்டேன். ப்ரொடக்ஷன் சைட்லயும் பெருசா ப்ரொமோஷன்லாம் வராது இந்த படத்துக்கு. இந்த வாரம் ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க, நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ப்ரோ ஒரு 2 அப்டேட் மட்டும் கேட்கட்டுங்களா ப்ரோ? தெரிஞ்சா சொல்றீங்களா? கேளுங்க ப்ரோ. ப்ரோ வந்து ஹாய் கைஸ் ப்ரோ, AK64 அப்டேட் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஒன்று. இன்னொன்று, இந்த லோகேஷ் ரஜினி கமல் அனௌன்ஸ்மெண்ட் ஒரு 5 நாள்ல வருதுங்கிறாங்க, அது உண்மையா? இது ரெண்டும் தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ கொஞ்சம். ரெண்டாவது அப்டேட்டா சுகுமார் ப்ரோ சொல்லுவாரு. அது அவருக்கு அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவார். இப்போ டேட்டு மொதல் அப்டேட் வந்து அது வந்து நம்ப தகுந்தது எதுவுமே செய்தி கிடையாது, ஜஸ்ட் செவி வழி செய்தி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா இந்த மாதம் கடைசி இல்லை செப்டம்பர் 4 அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதம் கடைசிங்கிறது இன்னைக்கு தேதி 20 ஆயிடுச்சா, இன்னொரு 7 நாள் 8 நாளில் வரலாம், 27 இல்லைன்னா செப்டம்பர் 4 வரலாங்கிறது செவி வழி செய்தி. எந்த அளவுக்கு உறுதிங்கிறத நமக்கு தெரியாது, உறுதியா நம்பாதீங்க. அதையும் சொல்லிடுறேன், உறுதியா நம்பாதீங்க. நான் சொல்லி சொல்றேன், AK64 ஆமா AK64 சொல்றேன். செப்டம்பர் 4 இல்லைன்னா இந்த மாசம் 27 சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி சொல்ற, ஒரு செவி வழி செய்தி தான். நேற்று முந்தானத்து கேள்விப்பட்ட தகவல் இது, எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியாது. நமக்கு வந்த தகவல் வந்து இந்த மாதம் கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், செப்டம்பர் 4 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்யூ ப்ரோ. 2வது அப்டேட் யாருக்கா தெரியுமா ப்ரோ? அது சுகுமார் ப்ரோ சொல்லுவார், அவரோட சுகுமார் என்ன சொல்லுவார் தலைவா? அது நான் என்ன விட வந்து விஷால் தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணா 24 வருதுன்னு. விஷால் அண்ணே சொல்லுங்கண்ணே. தலைவா பில்லா சிவா தலைவா, அது அப்படி எப்படின்னு சொல்றாங்க தலைவா, வரப்போகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் தலைவா. விஷால் கான்ஃபிடென்ட்டா வரும். நீங்க வேற மாதிரி கான்ஃபிடென்ட் தான், எப்பயும் கான்ஃபிடென்ட் தான். நீங்க ஏதாவது கலாய்ப்பீங்க, அதனாலதான் 24 யார் என்ன கலாய்ச்சாலும் நம்ம ஸ்டாண்ட்ல நம்ம கரெக்டா இருக்கணும். பரணி ப்ரோ, இத நீங்க சொல்றீங்க பாருங்க. ஓகே, நீ சொல்லு மணி. நீ சொல்லு மணி. நான் என் ஸ்டாண்ட்ல கரெக்ட்டா தான் இருக்கேன். எனக்கு இப்போ நான் சொல்லுவேன், நேத்து சொன்னதா நான் இப்பயும் சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? நம்பிக்கை இல்ல. நானே என் ஸ்டாண்ட்ல இருக்கேன். ஓகே, பில்லா சிவா ப்ரோ ஆகஸ்ட் 24ன்னு சொல்லிருக்காங்க ப்ரோ. பாப்போம், வெயிட் பண்ணி. அவரு ஆகஸ்ட் 24ன்னு சொல்லிருக்கிறதுலாம் ஓகே, அது உண்மையான்னு கேக்குறாரு, அவ்வளவுதான். அது உண்மையானலாம் அவர் கேட்கல, 5 நாள்ல வரப்போகுதுன்னாங்களே அது வருதான்னு கேட்டாரு பரணி ப்ரோ. கோஸ்டா இருந்துட்டு கேள்வி கரெக்டா என்ன போங்க. இல்ல பிலாசிவா ப்ரோ, அத எப்படி கேட்டீங்க அந்த கேள்வி? அதான் ப்ரோ, ஆகஸ்ட் 24ங்கறாங்க, அது உண்மையா அப்படின்னு தான் கேட்டேன். வணக்கம் பரணி ப்ரோ. நான் தாங்க இல்ல அவர் ஃபர்ஸ்ட் தடவை கேள்வி கேட்கும்போது 5 நாள்ல வருதுங்கிறாங்களே உண்மையான்னு கேட்டாரு. இப்ப ஆகஸ்ட் 24 வருதுங்கிறாங்களே உண்மையான்னு கேட்கிறாரு. இல்ல 5 நாள்ல வருது உண்மையான்னு கேட்டார்ல, நான் உண்மையான்ற வேர்ட் சொன்னேன், அவர் உண்மையான்னு கேட்கவே இல்லைன்னு சொன்னார் விஷால் ப்ரோ. அதுதான் ஏங்க உண்மையானா ப்ரோ, 5 நாள்ல ஆகஸ்ட் 24 தான் ப்ரோ வருது. அவ்வளவுதான் தலைவா. சரி விடுங்க, சரி விடுங்க. ஆனா பரணி ப்ரோ திறந்தாலே ARM இன்டர்வியூ செதறி கிடக்குது. இந்த சேனல் போனாலும் தலைவன் இன்டர்வியூ கொடுத்து தள்ளுறாரு. அதுவும் விகடனோட தம்ப்நெயில் பாத்தீங்களா, அதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எங்க போனாலும் நாகார்ஜுனாரங்க வராரு, எந்த பக்கம் போனாலும் நாகார்ஜுனா தான் வராரு. நாகார்ஜுனாக்கு அந்த இந்த பாட்டு இருக்குல்ல, அது என்ன பாட்டு? சோனியா வம்சி ஏதோ ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு போல. வேற
ஆனா பிரகாஷ் வரேன்டா. தான் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு டீ எண்டே கடையாருன்னு கிடையாதுடா. நினைக்கிறேன் நான். டீ கடையார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ரா கார்த்திக் படம் இல்லைன்னு யாரோ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்களா, அதை ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டிருந்தாரு. அது உண்மையா? நாகார்ஜுனாவுடைய 100வது திரைப்படம்? இல்லைங்க 100வது திரைப்படம் அந்த ரா கார்த்திகா அவர் தாங்க ஏத்துறாரு. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. சூப்பர். அதாவது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நாகார்ஜுனாவே இப்ப பேட்டியில சொல்லியிருக்காரு, ஜெகபதி பாபு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரு. இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் சொல்றாங்க நம்ம ஸ்பேஸ்ல நம்ம டேரக்டர் அந்த இவந்த டேரக்டர் யாரு, சண்முகராஜன் வந்து சொன்னார்ல, லவ் மேரேஜ் படத்தோட டேரக்டர், அவர் கூட சொல்லியிருந்தார் நம்ம ஸ்பேஸ்ல வந்து அந்த படம் சூப்பரான கதை, 100வது படம் அவரோட நண்பர் தான் இந்த கார்த்திக் தான் இயக்குறாரு, சித்தம் வருமானம் படத்துடைய டேரக்டர், மிக பிரம்மாண்டமான கதை அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. நாகார்ஜுனாவே கூலி ரிலீஸ்க்காக தான் வெயிட் பண்ணாரு. கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் இது அனௌன்ஸ் பண்ணலாம், ஒரு பைலாங்குவலா அனௌன்ஸ் பண்ணலாம் தமிழ் தெலுங்குல. எப்படியும் இப்போ தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லை, இப்போ அஞ்சாண்டு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா படம் வந்து 100வது படம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம். இப்போ அவரு இப்போ இந்த பேன் இந்தியா ரூட்டுக்கு வர நாகார்ஜுனா இத்தனை நாள் வராமல் இருந்தவர். இப்போ அவரும் அப்படியே டக்கு டக்குன்னு பழையனா முன்னாடியே வந்தவருங்க. ரச்சகன்னா தமிழ்ல அப்படியே நடிச்சவர், அப்பயே வந்தவர் தான். ஆமா. அதுக்கப்புறம் வந்து தமிழ் மாதிரி போயிட்டு இருந்தாரு. அதெல்லாம் வந்துச்சு நிறைய படங்கள், அவரோட படங்கள்லாம். அது ரச்சகன்னா இன்னைக்கு வந்து தமிழ் படம் மாதிரியே நடிச்சிருக்க ஆட்கள் இருக்கு. இதயத்தை திருடாதையெல்லாம் வந்து சாங்ஸ் அதான் கீதாஞ்சலியோட இது சாங்ஸ் எல்லாம் இன்னைக்கு வரை ஒரு கல்ட் ஃபேன் ஃபாலோயிங் இருக்க படம். இன்னைக்கு நேற்று நம்ம ஸ்பேஸ்ல வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருந்தாங்களே, இதே கோயில் பாக்குறேன், அது பாக்குறது, இது அது பாக்குறது போல இதயத்துக்கு இல்லாத பார்க்கலாம். இதயத்தை திருடாதே சூப்பர். இதயத்தை திருடாதே அதான் ரைட்டு விடுங்க போங்க. இல்ல அதே திருடாதே எல்லாம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை ஒண்ணு சொல்லிடுறேன், வீரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ரச்சகன் தியேட்டர்ல பாத்திருக்கீங்களான்னு? இல்ல ஞாபகம் இல்ல, தியேட்டர்ல பார்த்த ஞாபகம் இல்ல, சரியா ஞாபகம் பெரிய பட்ஜெட் இல்ல. அது தெரியல. அது படம் வந்து உண்மையா சொல்லணும்னா படம், அந்த படம் ஃபிளாப் படம் தமிழ்ல. படம் ஃபிளாப் படம், பயங்கரமான ஃபிளாப் படம். அது கேட்டி குஞ்சுமோனுக்கு அடி மொரட்டடி. அது நம்ம டிவியில பாக்குறப்ப வந்து அது நம்ம ஹிட் படம் மாதிரியே நமக்கு தெரிஞ்ச படம். ஏன்னா அந்த ஃபேக்டரி சீன் எல்லாம் மொரட்டு சீன். ஃபேக்டரி நம்ம பாக்குறப்ப வந்து கிட்டத்தட்ட பாஸாவோட அடியாட்கள் பூரா சைட்ல வைக்கிற வில்லனா இருப்பாங்க, இந்த அடியெல்லாம் இருப்பாங்க. பயங்கரமா நம்ம அது படமா பாக்குறப்ப நமக்கு வந்து டிவியில பாக்குறப்ப நல்லா இருக்கும். சில படங்கள் செட் ஆகும். தியேட்டருக்குலாம் அது வந்து அட்டர் ஃபிளாப் படம். அது கேட்டி குஞ்சுமோனு அதோட காலியானவர் தான். அந்த 40 கோடி பட்ஜெட்னு வாங்களே ப்ரோ. 40 கோடி அது மிகைப்படுத்தப்பட்ட பட்ஜெட்டா சொல்றது. ஆனா என்னன்னா வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா என்னன்னா அந்த சமயத்துக்கு அது வந்து அன்னைக்கு வந்து ஒரு ரஜினி படம் வந்து இங்க வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பட்ஜெட், ரஜினி படத்தை மிஞ்சிய பட்ஜெட் அது. அதை வந்து போடுவோம். அது எத்தனை காரை வந்து அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து மேல தள்ளிவிடுவாங்க தெரியுங்களா? அதுக்கான செலவுலாம் வந்து பயங்கரமான செலவு. சங்கர் கூட அப்படி ஒரு செலவு வச்சுக்க மாட்டாரு. அப்படி ஒரு செலவு பிரவீன்காந்த் வச்சு விட்டாரு. ஆனா படம் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் படம் மாதிரியே இருக்கும். அது அப்பயே நிறைய பேர் முதல் படமே அவருக்கு அமைஞ்சிருச்சு பாருங்களேன், எப்படின்னா அது இப்பா இல்ல அது எப்படி சொல்றது. சரி, ஆனா நமக்கு பாக்குறப்ப நமக்கு இப்ப செம்மையா மொரட்டு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும், அந்த அது முக்கியமா ஃபேக்டரி சீன்லாம் மொரட்டு மாசு. எனக்கு ஃபேக்டரி சீன்ல சில படம் சொல்ல மாட்டீங்களே. ஆமா, அது நமக்கு அது நமக்கு பிடிக்காதுங்க. அந்த மாதிரி ஹீரோயின் எப்படின்னா, அந்த மாதிரி ஹீரோயின் எப்படின்னா இல்லங்க சொல்றேன். எனக்கு என்னோட டேஸ்ட் வேற, உங்களோட டேஸ்ட் வேற. எனக்கு இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்களே, இந்த ஜாக்குவாரா இப்ப ஒரு ஜாக்குவார் பண்ணாட்டா எனக்கு ஒரு பாட்டு ஆடுவாங்களே, இப்ப எல்லா பாட்டும் ஆடிப்பாங்க, ஜாக்லின் பண்ணாட்டா. ஆமா, எனக்கு அவங்க பிடிக்காது. எனக்கு அந்த மாதிரி ஒரு அந்த டேஸ்கெட்ல இருக்கிறவங்க நமக்கு செட் ஆக மாட்டாங்க. அதனால சொல்றேன். ஓகே விடுங்க. எனக்கு வந்து பரணி, நீ எதுக்கு கேரளா கிரைம் ஃபைல் சீசன் 2 வந்து பிரகாஷ் ராவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னமோ உண்மைதான். அண்ணன் பாத்துட்டு நானே இங்க அவருக்கு வேலைக்கு ஆகாது. இல்ல, இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டாரு, எனக்கு அதே சம குஷியா. ஆமாமா, எனக்கு கமெண்ட் பண்ணிட்டாரு, அண்ணன் இறங்கி இருக்காரு. இதெல்லாம் திரையில வரைக்கும் தான், தரையில கிடையாதுன்னு சொல்லி. நேத்து டைம் பாஸ் ஃபுல்லாவே இந்த டாபிக் தாங்க. ஃபுல்லா இத பத்தி பேசுறாங்க. ஸ்ட்ரே டாக் பத்தி. என்னன்னா என்ன ப்ரோ? அண்ணாவா? அண்ணா நான் தானே உங்களை அண்ணான்னு கூப்பிடணும். அண்ணா ப்ளீஸ் ப்ரோ. இன்னைக்கு ஒரு குபீர் பண்ணாரு ப்ரோ, விஷால் ப்ரோ. 2005க்குள்ள பிறந்தவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு ட்வீட். அது கீழே வந்து அப்படிலாம் இல்ல, வீடியோ கேம் மூவிஸ் ஜாலியா தான் இருக்குன்னு போடுறாரு. இல்ல மாட்டாரு பரணி. என்ன பரணி இது? இல்ல அப்படி போட்டங்காட்டி தானா நான் கோபால் ப்ரோ அங்க இறக்கி விட்டுட்டேன். எங்க என் தலைவனை கூப்பிடுங்க, கோபாலகிருஷ்ணன். கையில இருக்கிறவங்க உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி போட்டேன். சரி விடுங்க. இப்ப என்ன, இப்ப அது என்ன 2005க்கு அப்புறம் பிறந்திருந்தா போடக்கூடாதா என்ன? 85 இல்ல அப்பனா
அப்பனா அது எனக்கு நீ அனுப்பிச்சு போடுங்கன்னு ஆமா ஆமா சொல்லியிருக்கணும். எல்லாரும் அப்படியே வாங்க. ஏன் 2023 சொல்லுங்க சுகுமார் அண்ணன், எல்லாரும் இப்படி பேசிட்டே இருங்க. விஷால் ப்ரோ என்னோட அந்த கமெண்ட்ல போய் பாருங்க, கீழே ஒரு 2023 கமெண்ட் இருக்கும். அது ஏன்னு எனக்கு தான் தெரியும். ஏங்க இல்லங்க, இன்னைக்கு நான் வந்துட்டு ஸ்டோரி போட்டிருந்தேங்க. பில்லா, சிவாஜி, பொல்லாதவன், வேலு இதெல்லாம் ஒரே வருஷம் ரிலீஸ் ஆச்சு 2007 அப்படின்ட்டு. ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணிருக்கான், ப்ரோ என் பர்த் இயர் ப்ரோன்னு. எப்பா என்னடா சொல்றீங்க விஷால் ப்ரோ, நேத்தே உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து 9 years ஆஃப் தர்மதுரை விஷால் ப்ரோ, நேத்து இருந்த சீரியஸ் டாபிக்ல இதை பத்தி பேச முடியல. ஏங்க நான் பேசுனேங்க, நான் தர்மதுரை பத்தி 2 நாளைக்கு முன்னாடி பேசல. 2 நாளைக்கு முன்னாடி பேசிட்டாங்க நம்ம. கமல் என்ன கமல் பேசிட்டீங்களா? ஆமா ஆமா ஓகே பேசிட்டோம். இன்னைக்கு நான் ஓகே ஓகே, மகன் அட்வான்ஸ் சரி பேசிட்டீங்க. விஷால், உன்கிட்ட தான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க ஆபீஸ்ல சில பேருக்கு இன்னைக்கு உன்னோட அந்த தக்லீஃப் ரியாக்ஷன் வீடியோ அண்ணா என்ன சொன்னாங்க, யாரா அவன் கோமாளின்னாங்களா? எல்லாம் ஒரே சிரிப்புடாப்பா. சும்மாண்ணா, சிரிப்பு. அது ஆபீஸா இல்ல ஹோட்டல் பக்கத்துல? ஹோட்டல் எப்படின்னா சுத்தியும் ஹோட்டலா இருக்கு, நடுவுல ஆபீஸ் வச்சிருக்கீங்க. அவர் வாழ்றாருங்க அவரு. ஆபீஸ் தான்ப்பா அது, ஹோட்டல்லாம் இல்ல. அது உள்ளவே ஆபீஸ் உள்ள அப்படிதான் இருக்கும். இது இந்த கூகுள் ஆபீஸ், அப்புறம் இந்த ஸ்விக்கி ஆபீஸ் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். அப்படியேதான் அந்த மாதிரிதான். ஃப்ரீ ஃபுட், ஆனா ஃப்ரீ ஸ்நாக்ஸ். உண்மையிலே எனக்கு என்னன்னா, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அறிவாளியா இருக்காங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெருமையா இருக்கு. நீ வேற அங்க ஒர்க் பண்ண அறிவாளின்னு யார் சொன்னா? அப்படி எல்லாம் இல்ல. சீரியஸா நான் நீங்க நடிக்காதீங்க. நீங்க இது எவ்வளவு பெரிய இதுன்னு தெரியும் எனக்கு. சீரியஸா சொல்றேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க மலேசியா. அவங்க இப்ப வந்து பெங்களூர் வந்திருக்காங்க. அவங்க அந்த கோடிங்ல ஒரு டாப் அந்த இடத்துல. மீன்ஸ் அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 நாள் ஜாப் பாக்குறாங்க. ஸோ அவங்க இங்க வந்திருக்காங்க. மீன்ஸ் டீச் பண்றதுக்கோ ஏதோ கான்ஃபரன்ஸ் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி இருக்காங்க. ஒருத்தவங்க என்னன்னா டாக்டர், சர்ஜனு. அவங்க அதுக்கு மேல வேற இதுல போய் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு நான் எப்படா நீங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா நீ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாவும் இருக்கு, ஷாக்காவும் இருக்கு. ஆனா பரணி நல்லா இருக்கு புது ஸ்பேஸ். இப்ப ஆக்சுவலா வேற ஸ்பேஸ்ல இருந்து புது இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும். இது நல்லா அப்படியே எப்படி சொல்றது, கொஞ்சம் ஒரு மாதிரி போஷா ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. எங்களுக்கே வந்து பழசும் நல்லாதான் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்டார் பக்ஸ், மெக்டி எல்லாமே வந்துருச்சா, எங்களுக்கு இன்னும் வசதியா ஜாலியா. சுகுமார் அண்ணன், ஸ்டார் பக்ஸ் எல்லாம் நீங்க போறீங்கன்னா எனக்கு இப்பதான் புரியுது உங்க மாத வருமானம் என்னன்னு கேட்கல. விஷால் ப்ரோ அவர் ஸ்டார் பக்ஸ் எல்லாம் இருக்கு பண்றாரு. அதெல்லாம் சும்மா. நான் போறது இல்ல, இப்ப போறது இல்ல. ஒரு காலத்துல போயிட்டு இருந்தேன். இப்ப யாரா வாங்கி கொடுத்தா போவேன், நானெல்லாம் போக மாட்டேன். சரி விஷால் ப்ரோ ஏதாவது கேட்க வந்தீங்க? சுமார்னா ஒரு காலம் நீங்களே அது என்ன நேற்று சாயங்காலமா? சாயங்காலம் இல்ல, இப்ப 3 மாசமா நான் எதுவுமே வந்து டயட்ல தான் இருக்கேன். இல்ல விஷால் ப்ரோ பாத்துக்கங்க, 3 மாசத்துக்கு முன்னாடிங்கிறதா ஒரு காலத்துலயா? ஒரு காலத்துல ஆமா, நம்ம எல்லாம் ஒரு காலம்னா பல வருஷத்துக்கு முன்னாடி போவோம். ஒரு 3 மாசம்ன்றாரு விஷால் ப்ரோ. என்ன நாசுக்கா எங்க கூட சேர்றீங்க பாத்தீங்களா? ஏங்க நான்லாம் ஸ்டார் பக்ஸ் ஒரு வாட்டி நான் அப்ப போனது, ஒரு பொண்ணு கூட்டு போச்சுன்னு போனது. நான்லாம் பே பண்ணல, ஆள ஒடுக்கிற சாமி. எப்பா 450 ரூபா நம்ம ஸ்பேஸ்ல ஸ்ரீனின்னு ஒருத்தர் வருவார்ல, அவரை நான் அப்படிதான் சென்னைக்கு வந்தோடனே கூட்டு போனேன். என்ன சொன்னாரு? காக்கா முட்டை மாதிரி ஏதாவது சொன்னாரா? ஒண்ணும் இல்ல, அவர் பிடிச்சதா சாப்பிட்டாரு. அவர் நல்லா இருந்துச்சுதான் சொன்னாரு. அவருக்கு பிடிச்சது விஷால் சொன்னார்ல, அதுக்கு சொல்ல வந்து நானும் எனக்கு ஏதாவது வாழ்க்கையில போய் ஒரு பொண்ணு பே பண்ணி நானும் சாப்பிடலான்னு பாக்குறேன். நீங்களே பே பண்ணி இல்ல விஷால் சொன்னார்ல கொஞ்ச நாளைக்கு, ஏன் ப்ரோ நானே பே பண்ணி நான் ஏன் சாப்பிடணும்? அப்படி போறதா சாப்பிட மாட்டேன்னா என்ன பண்ணி நானும் சாப்பிடுற போய் உட்காந்து உங்க வயசை பே பண்ண சொல்லிட்டு அதுக்கு நான் தானே காசு கொடுக்கணும். அதுக்கு நான் தானே காசு கொடுக்கணும். இல்ல இப்ப நானும் ஒவ்வொரு படத்துலயும் பாப்பேன். இந்த நரிவேட்டா படத்தை கூட மின்னல் வளர்த்தாங்க ரொம்ப பிடிக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இவர் பாட்டு சாப்பிட்டு கை தொடச்சி சும்மா நிப்பாரு, அந்த பொண்ணு எடுத்து காசு கொடுக்கும். அவர் அது தலையாட்டமா எனக்கு தப்பையா இருக்கும். நானும் அதெல்லாம் விடுங்க பிரகாஷ் அண்ணன். இன்னைக்கு ஒரு நிமிஷம் கமல் ப்ரோ, இன்னைக்கு நீங்க நான்மகானல்ல போட்டிருக்கீங்க, அதுல சட்டம் அது தெரியும். அதான் சொல்றேன், இது மாதிரி நானும் ஒரு 100 படம் லிஸ்ட் சொல்லுவேன். 100 படம் லிஸ்ட் வச்சிருப்பேன், நிறைய இருக்கு. நானும் ஒரு தடவை அது மாதிரி சாப்பிடணும்னு பாக்குறேன், நடக்க மாட்டேன். விஷால் கூட சொல்லிட்டாரு, போய் சாப்பிட்டு வந்துட்டாராம். அதெல்லாம் டெய்லி லைஃப்ல நடக்கிறது. பரணி மாதிரி ஆட்களுக்கு இல்ல, பரணி மாதிரி ஆட்களுக்கு அதெல்லாம் வந்து ரிப்பீட் டெய்லி ரொட்டீன் வேலைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. சரி, ஜக்குங்கிற ஒரு பேசுங்கிறாரு போல இருக்கு. அவர் டம்ப் டவுன்லாம் போற டாபிக் டவுன் ஆறால. அவர் சொல்லுங்க, என்ன பிரதர் சொல்லுங்க. அவரு அபியூசர் ஐடி ப்ரோ. அபியூசர் ஐடியா? ஐயோ டேய் போஸ்டர் மாவீரன் உங்க அம்மா நினைச்சு தூக்கிட்டேன். அபியூசர் சொல்லும் போதே தூக்கிட்டேன்.
இல்ல அபிசர்னு சொல்லும் போதே தூக்கிட்டேன் நானு. போதே கரெக்டா தூக்கிட்டாரு, நல்ல வேலை. நான் அபிசர்னு சொல்லும் போதே தூக்குன ரிமூவ் ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன். இல்ல அதே ஃபர்ஸ்ட்லயே வந்தோடனே மாவீரன் மெசேஜ் பண்ணணும். இது ஏன்னா அவருக்கு தான் அந்த இந்த விசால் சொல்லுவார்ல பூஜை படத்துல. இல்லங்க விசால் பூஜையில சொல்லுவாரு, நானும் எல்லா ஊர்லயும் புலங்கிட்டு தாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு எல்லா ஸ்பேஸுக்கும் போவார் போல இருக்கு. யாரு என்ன இப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மெழுகு அடைச்சிருக்க மாதிரி வச்சிருக்காரு. இல்ல அவனுக்கு ஹிஸ்டரி இருக்கு. அவரு ஆந்திரா காய், ஆனா விஜய சூர்யா ஃபேனுன்ற பேர்ல போய் விஜய எல்லா கமெண்ட்லயும் அபியூஸ் பண்ணிட்டு இருப்பார். மாவீரன் எப்பயும் மெசேஜ் பண்ணுவீங்களே மாவீரன். எங்க அவர் ஆந்திராவா? ப்ரோ அவருதான் ப்ரோ. அது சாக்கோன்னு ஒரு ஐடி, நீங்க இங்கிலீஷ்ல பேசுவீங்கல்ல, அவருதான். போன வாரம் அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஏங்க அந்த ஆளு தமிழ்லாம் கத்துக்கிட்டு வந்துட்டாரா? இன்னுமா என்ன தெரியல. அவரு தெலுங்குன்னு சொன்னா நீங்க தான் இங்கிலீஷ்ல பேசுனீங்களே தவிர அவர் அன்னைக்கு ஏன் தமிழ்லயே பேசியாந்தா அன்னைக்கே சொன்னாரு. விஷால் ப்ரோ ஏதோ ஒரு டாபிக்காக சண்டை போட்டுட்டு இருந்தாரு அவர் கூட. இல்ல ஆமா ஆமா ஏங்க நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. எப்போ பஞ்சாயத்தாச்சு? சரி ஓகே. யூடியூப் கமெண்ட் இவ்வளவு நேரம் அதான் சைலண்டா இருந்தேன். யூடியூப் கமெண்ட்ல இப்பதான் படிச்சேன். லோக்கி மேல ஃபுல் வன்மோ அப்படி இப்படின்னு சுகன் ப்ரோவை என்னெல்லாம் பேசியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் எனக்கு லோக்கி மேல இருக்கிற விமர்சனத்தை, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா நான் எவ்வளவு முட்டு கொடுக்குமோ கொடுத்தனே. எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அவங்க என்னமோ அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு போறாங்க. ஃபுல்லா என்ன வன்மம் அப்படின்னே போட்டு வச்சிருக்காங்க யூடியூப் கமெண்ட் ஃபுல்லா. செகண்ட் ஹாஃப்ல நான் தான் டிஃபெண்ட் பண்ணி நின்னேன் லோக்கிக்கு. நேத்து சுகன் ப்ரோவே வா, அவரே ஒரு பச்சை குழந்தை பாவம், நேத்து டென்ஷன் ஆயிட்டாரு. நேத்து சுகன் ப்ரோ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா பரணி ப்ரோ இன்னைக்கு ஃபுல்லா கூல் சீரியஸ் மோட்ல இறங்கிட்டாரு ப்ரோ. ஆமா ஆமா இன்னைக்கு பாத்தீங்களா? பாருங்க சார் அந்த முகத்தை பாருங்க. அப்படியே ருக்மணி ட்வீட்ஸ் அப்படின்னு ஹார்ட் விடுறாரு, அது போடுறாரு. ஏங்க பாக்குறேன். சுகுமார் அண்ணா ஏன் இப்படி பண்றீங்க? சுகுமார் ப்ரோ ஏன் எத்தனை வாட்டி நான் மியூட் போடுவீங்க? அவரு சும்மா போர் அடிச்சா போடுவாரு. பிரேம பாருங்க ஜி. பிரகாஷ் ப்ரோ எப்படி போகுது படம்? இப்ப ஏதாவது அப்டேட்? சுகுமார் ப்ரோ திரும்ப ரீஜாயின் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இது காமிக்கல, பேச முடியல, ஸ்பீக்கர் போக முடியலன்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் அதை ரீஜாயின் பண்ணுங்க. பரணி ப்ரோ நீங்க போட்டிருக்கிறது உண்மையா? எது ப்ரோ? 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்களே லோக்சபா. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே நல்லதுதான். இப்பதான் வந்துச்சு, ட்ரெண்டிங்லயும் போயிட்டு இருந்துச்சு. ஒருத்தர் குரூப்லயும் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அதான் சரி பார்த்து போட்டேன். ரியல் மணினா ரம்மி இன்க்ளூட் ஆகும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன சொல்லுங்க ப்ரோ. நான் ப்ரோ இந்த இது கமெண்ட்ல ஒரு இது போட்டிருக்கு, ஒரு போஸ்ட். இந்த படம் தயவு செஞ்சு யாராச்சும் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன். நான் மதியத்துல இருந்து தேடுற கிடைக்க மாட்டேங்குது. டெய்லி வராரு ஒரு படம் பாரு சொல்லுவாரு. அதுவும் வெறும் பேய் படம் மட்டும் தானே. எப்பா நீங்க தியேட்டர்ல வெப்பன் ஓடுறத போய் பார்த்து முடிச்சிட்டீங்களா? இல்ல ப்ரோ, இங்க இதுலயுமே இங்க ஓடல. ஒரே ஒரு ஷோ மட்டும் தான் இங்கிலீஷ்ல ஓடிட்டு இருக்கு. ஏங்க ஜெகன் இந்த போஸ்டர் பார்த்தாலே பயமா இருக்கு. ஏங்க அப்படி பண்றீங்க ப்ரோ? இது எங்க இருக்கு மட்டும் தேடி கொடுங்க ப்ரோ யாராச்சும் ப்ளீஸ் ப்ரோ. நானும் டெலிகிராம்ல இருந்து எல்லாத்துலயும் தேடிட்டேன், கிடைக்கல. பரணிட்டு கேளுங்க. நான் நாளைக்கு வெப்பன் போறேன் ப்ரோ. வெப்பன் நாளைக்கு கோயம்புத்தூர் ஐமேக்ஸ்ல F1 திருப்பி ரீ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா. சென்னை ஐமேக்ஸ்லயே வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆமா சென்னை 2 ஐமேக்ஸ்லயுமே F1 தான் ஓடிட்டு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பாருங்க. பேய் படம்லாம் தியேட்டர்ல பாப்பீங்களா? ஆக்சுவலா எல்லாரும் இந்த பாப்போம் ப்ரோ, எல்லா படமும் பாப்போம். இங்கிலீஷ் படம் கேட்பாங்க, இல்லைன்னா ஸ்பானிஷ் படம் கேட்பாங்க, இல்லை பிரெஞ்சு படம் கேட்பாங்க. ஆனா இவர் தான் இந்தோனேஷியால இருந்து எடுத்துட்டு வர்றாரு படத்தை. இந்தோனேஷியா போயிருப்பாரு போல. பங்களாதேஷி ஒரு படமும் அதே மாதிரி பங்களா படமும் ஒரு ஹாரர் படம். பங்களாவா? ஆமா ஏதோ அந்த டைட்டில் பேர் எனக்கு வர மாட்டேங்குது ப்ரோ வாயில. பூ பூட்டான் ஏதோ பங்களாவா ஒடிசாவான்னு தெரியல. முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்களே. நான் தான் அது வந்துருச்சு ஆக்சுவலா. இல்ல ஓடிடில வரல. அது எங்கேயுமே இல்ல ப்ரோ. அதுவும் பிரகாஷ் ப்ரோ அந்த படம் நீங்க அவசியம் பார்க்கணும். நீங்க பாத்தீங்க எந்த படம்? அது நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் ப்ரோ. நான் இன்னும் பார்க்கல, பட் நான் வந்தோடனே உங்களுக்கு சொல்றேன் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நீங்க பாருங்க, ஒரு ஹாரர் படம். அந்த பூ புட்டா
சல் ப்ரோ இன்னைக்கு நைட் நீங்க எக்ஸ்கியூமா ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்கியூமா ஓகே தலைவா. அதுவும் பேய் படம் தான். ஆமா ஆமா. விஷால் ப்ரோ நீங்க சூப்பர்மேன் பாத்துட்டீங்க? பாத்துட்டேங்க. ஓகே ஓகே. ஏன் என்னாச்சு? இல்ல கேட்டேன், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. அதான் எனக்கு பிடிச்சதுங்க படம். அதுதான் சொல்றேன். நீங்க தியேட்டர்ல பாத்தீங்களா பரணி? நான் எபிக்ல ஆமா பார்த்தேன். ஆமா ப்ரோ தியேட்டர்ல தான். யாராச்சும் வேட்டிகன் டேப் அந்த படம் பார்த்துருக்கீங்களா? என்னங்க வேட்டிகன் டேப்? என்ன டேப்பு? வேட்டிகன் டேப் அப்படின்ட்டு ஹாரர் படம். அந்த படம் பாருங்க, செம்மையா இருக்கும். வேட்டிகன் டேப்ஸ் அதெல்லாம் விடுங்க ப்ரோ. இன்னைக்கு ஹரிஹர வீரமுழு வந்துச்சு, யார் பாத்தீங்க? அமேசான் பிரைம். பிரகாஷ் ப்ரோ நீங்க பாத்தீங்களா ப்ரோ? பிரகாஷ் ப்ரோ நான் ஏன் நடு சாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்னு இருப்பேன். நாளைக்கு காலையில பாவீரன் ப்ரோ பாக்குறாரு. இல்ல நைட் ரிவ்யூவோட வருவாரு. நாளைக்கு காலைல பாப்பாரு, நாளைக்கு சாயங்காலம் வந்து ஒரு அடி. நாளைக்கு ஃபுல் டே அடிதான் அந்த படத்துக்கு. ஃபுல் டே அடி வாங்க போகுது. மாவீரன் ப்ரோ ஏதாவது சொல்லணுமா? இல்ல எங்கேயோ எக்க அடிக்குது. நீங்க இன்னும் பாக்கலையா பரணி ப்ரோ அந்த படம்? இல்ல ஜெகன் ப்ரோ ஸ்பீக்கர்ல எக்கோ அடிக்குது. ஏங்க அந்த படம் தியேட்டர்ல போய் பார்த்த ஒருத்தர் இருக்காருங்க, அவரை கேளுங்க. யாரு? அந்த படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்க்கல. நீங்க தான் எந்த படத்தையும் மிஸ் பண்ண மாட்டீங்களா நீங்க? அரியர் இல்ல இன்னொருத்தர் இருக்காரு, வேற படத்துக்கு போய் அந்த படத்தை டிக்கெட் கிடைக்காம இந்த மூவிக்கு போயிருக்காரு. நான் வந்துட்டு எப்பயுமே பார்த்துருவேன் மோஸ்ட்லி. பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப வந்து கொஞ்சம் இன்னைக்கு 2 விஷயம். ஒன்று வந்து ஒர்க்கும் இருந்துச்சு, அதே சமயம் கேமும் இருந்ததுனால ரெண்டுமே மேனேஜ் பண்ணதில் டைமே இல்லை படம் பார்க்குறதுக்கு. பட் பார்ப்பேன், ஃப்ரீயாக இருக்கிறப்ப பார்ப்பேன். அந்த கேம் எப்படியாவது முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்றது தான் இதாக இருக்குது. ஒரு 70 to 80% முடிச்சிட்டேன். 70% முடிச்சிட்டேன்னு சொல்லலாம். இன்னொரு 30% இருக்குது. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த பாஸ் ஃபைஸ். வேல்பாரி என்னாச்சு? வேல்பாரி நிற்கிது. அவர் பிரகாஷ் ப்ரோ 7 சார்லி பார்க்க சொல்லுங்க. நான் இன்னைக்கு அவர் ட்வீட் போட்டோனே அதுதான் பார்த்துட்டாருன்னு நினைச்சேன். நம்ம டீம் தான். அதான் இல்ல சீரியஸ்லி நீங்க பிரகாஷ் ப்ரோ ட்வீட் பண்ணதை பார்த்து நானே ஷாக் ஆனேன். என்னடா இந்த மனுஷன் இப்படி ஒரு ட்வீட்டா அப்படின்னு. சரி, அது படம் அனௌன்ஸ்மெண்ட்ல அது புரிஞ்சுது. ஒர்க்கே ப்ரொடக்ஷன்ன்றப்ப அது ஓகே தான். ஓகே. ஆனா கேமுக்காக இவ்வளோ சின்சியரா இருக்கீங்களா ப்ரோ? ஒரு கேம் முடிக்கணும், அது கேமரோட லைஃபே அப்படிதாங்க. வாங்க சார். வணக்கம் சார். ப்ரோ ஆக்சுவலா என்னன்னா, அது நம்ம வந்து எதுக்காகனா, அது வந்து அந்த ஒரு இது முடிச்சாதான் அடுத்த ஸ்டோரி நரேட் ஆகும். நீங்க ஸ்டோரி எவ்வளவு தூரம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா பில்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. பூஜா ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க ப்ரோ. பாத்தீங்களா பரணி ப்ரோ? 9 ப்ரோ. அதுக்கப்புறம் போட்டிருந்தாங்க எவ்வளவு நாள் விளாண்டேன்னு. 9 நாள் விளையாண்டுருக்காங்க ஸ்ட்ரைட்டா. அதையும் போட்டிருந்தாங்க டைமோட. நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க, இங்க ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க அந்த அந்த சில இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, 10 movies you should watch before you die. அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த கேம்லாம் நீங்க சாகிறதுக்கு முன்னாடி இல்ல இன்னொன்னு RDR 2 வந்து விளையாடுறதும் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ட்ரிப் போறதும் ஒண்ணு. அது கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸே வேற. ஐயோ, சாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் விளையாண்டோம்னு சொல்றீங்க? சீரியஸா தலைவா? ஐயோ வேற மாதிரி தலைவா. ஓப்பன் வேர்ல்டு, அவ்வளவு பெரிய ஓப்பன் வேர்ல்டு நீங்க பாக்குறது கஷ்டம். இன்னொன்னு அந்த உலகத்துக்குள்ளேயே இல்ல. அதை விட அதோட கதை தான் ப்ரோ. இந்த கதை நீங்களே மேக் பண்ணுவீங்களா? நீங்களே ஸ்டோரி எடுப்பீங்களா? அவங்க கதையில நம்ம ஒரு கதாபாத்திரமா விளையாடுவோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா கதை அவங்க கேரக்டரா ப்ளே பண்ணுவீங்க. பட் நம்ம வந்து கேம் பிளே நம்ம இஷ்டத்துக்கு விளையாடலாம் அந்த மாதிரி. பட் அது ஒரு மாதிரி தான். இப்போ வந்துட்டு என்ன சொல்றது, எப்படி சொல்றது எனக்கு தெரியல. சிவாஜி த பாஸ்ல கிளைமேக்ஸ் ஃபைட்டு டெரஸ்ல வச்சிருப்பாங்க, அது நடக்கும். ஆனா நம்ம இஷ்டப்படி அந்த ஃபைட் மூவ்ஸ் மட்டும் ஆல்ரெடி போட்டு வச்சிருப்பாங்க, நம்ம இஷ்டப்படி ஃபைட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க.
இன்னொன்னு தலைவா, நீங்க ஒரு கேரக்டரா இருப்பீங்க, எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கும், அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு கார்பெண்டர் இருப்பான், மரம் உடைப்பான், அங்கேயே நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா மரத்தை உடைச்சு அவன் அதை இது பண்ணி ரெடி பண்ற வரைக்கும் அப்படியே காட்டுவாங்க. நீங்க சும்மா நின்றுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வரும் போகும், அந்த மாதிரி. அது ரொம்ப ஒரு டென்ஸான வேர்ல்டு, அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்றது. பாக்குற மாதிரி இருக்கும். சிவாஜி தி பாஸ்னா நீங்க அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். சரி, ஓகே, அடுத்த டாபிக் போயிடலாம். கேம் பத்தி. ஓகே ப்ரோ. மம்முட்டி எதுவும் உடம்பு சரியில்லாம இல்லடா, எல்லாரும் கம்பேக் போட்டுட்டு இருக்காங்களே. ஆமா ஆமா, உடம்பு சரியாம தான் இருந்தாரு. ஓகே, நீ விகடன்ல ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், அப்பதான் எனக்கே தெரியும். இல்ல எல்லாரும் பேக் டு நார்மல் போட்டுட்டே இருந்தாங்க, அதான் கேட்டேன். ஆமா, இப்ப நார்மல் ஆயிட்டாரு, பட் உடம்பு சரியில்லாம தான் இருந்தாரு. அந்த படம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் முடியலையா? எது ப்ரோ? கலம் கவலா? மோகன்லாலும் மம்முட்டி சேர்ந்து நடிக்கிற படம். மோகன்லால் அந்த படம் இன்னும் முடியல. அந்த படம் இன்னும் முடியல. அதுதான் அவங்க இந்த படம் பத்தி ஏதாவது அப்டேட் இருக்கா? ஹிருதயபூர்வம் பத்தி அடுத்து ஏதாவது எப்போ வரும் அப்படின்ற மாதிரி? ஹிருதயபூர்வம் ரொம்ப லோக்கி ப்ரொமோஷன் தான் நடக்கும். அந்த படம் நீங்க வந்து ப்ரொமோஷன் வைஸ் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு சாங்கும் ஒரு ட்ரெய்லர் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். படம் வந்து ஆகஸ்ட் 28 ரிலீஸ் ஆகுது. நான் ஆகஸ்ட் 28, 29 ரெண்டும் சேர்த்து 4 மலையாளம் ஃபிலிம்ஸ் வருது. அந்த 4 மலையாளம் ஃபிலிம்ஸும் பார்த்து ரிவ்யூ போடுவேன். கேரளாவில் பார்ப்பேன் கண்டிப்பா. வாங்க தலைவா. லோக்கா ட்ரெய்லர் வருது ப்ரோ. ஃபர்ஸ்ட் எந்த படம் பார்க்குற மாதிரி ஐடியா? ஃபர்ஸ்ட் ஹிருதயபூர்வம், அப்புறம் லோக்கா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆகஸ்ட் 29 வந்து என்ன படம் ரிலீஸ் ஆகுது? ஐயோ, டக்குன்னு மறந்துடுச்சு, ஒரே நிமிஷம் இருங்க. ஆடும் குதிரா சாடும் குதிரா, ஓடும் குதிரா சாடும் குதிரா. ஆமா, அந்த படம் குதிரா சாடும் குதிரா, சாடும் குதிரா அந்த படம் பார்ப்பேன். ஃபஹத் ஃபாசில் படம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து மெயின் பியார் கியா அப்படின்னு ஏதோ ஒரு படம் ஒன்று வருது, அது மலையாளம்ல வருது. ஸோ அது மலையாள படமா? ஹிந்தி படம் இல்லையா? ஹிந்தி படம் இல்லை, ஹிந்தி டைட்டில் தான் வச்சிருக்காங்க, படம் மலையாள படம் தான். அப்புறம் இந்த வாரம் வந்து இது என்ன சொல்ல, இந்திரா படம் வருது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி இந்திரா மட்டும்தான் ரிலீஸ். சொட்ட சொட்ட நானே இதுன்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி அனுபமா பரமேஸ்வரனோட இது பரதா தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. அது பார்த்தேன். நாளைக்கு நான் வெப்பன்ஸ் போயிட்டு வந்து சொல்றேன் ப்ரோ. மேபி ஷோ முடியறப்போ ஸ்பேஸ் இருக்குமான்னு தெரியல, ஏன்னா எனக்கு 7:20 தான் ஷோ. இல்லை, எனக்கு அந்த படம் பார்க்கணும்லாம் இருந்துச்சு, பட் ஆனால் ஷோ டைம் செட்டே ஆகல என்னால். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கேருந்து இருந்தா எல்லாத்துக்கும் ஈக்குவலாக ஒரு ஷோ டைம் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்னாலும் சரி இதுனாலும் சரி. என்ன சொல்ல, அது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்க்க முடியல இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் என்னால். எனக்கு வந்து நானுமே முன்னாடி செக் பண்ணேன் ப்ரோ, எனக்குமே 9:30 10:30 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி எதுக்கு விட்டுட்டு, ஏன்னா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு நீங்கள் ட்ரெண்ட் சூட் ப்ரோ போட்ட உடனே கண்ணை மூடிட்டு சரி ஓகே 120 போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். நாளைக்கு பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே ப்ரோ, பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம், ட்ரெண்ட் சூட் தான் நமக்கு ராக்கி பாய். சிக்னல் கொடுத்துட்டாருன்னா நம்பி போயிடலாம். சூப்பர், போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சும்மா ப்ரோ கேக்குதா? வந்தா இருக்கானோ? ஹலோ, நேற்று ஒரே போர்க்களமா இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப அமைதியா போயிருக்கு. நாளைக்கு என்ன நீங்க கவர் பண்ண போறீங்களா எஃப்எம் சார்பா? ஒரு ஆன்லைன்ல ஒரு ஆன்லைன்ல சுமார் ப்ரோ இருக்கீங்களா? ப்ரோ கேக்குதா? சரி, உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்ல சொன்னாரு, அந்த ஒரு நாள் ஆஃபீஸ் சொன்னீங்கல்ல, ஒர்க் பண்றீங்க அப்படின்னு டீட்டெயில் சொல்லியிருந்தீங்கல்ல, அன்னைக்கு வந்து யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, டிஎம்லையும் போட்டிருந்தாரு. நான் சுமார் ப்ரோ ரொம்ப இதாக நினைச்சேன், ஆனால் அவர் மாதிரி இருக்கணும், அவர் மாதிரி வரணும். மனசு எத்தனை வேலை செய்யறாரு, எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஐடி வேலை செஞ்சுட்டு படம் பார்த்துட்டு இங்கே ட்விட்டர்ல ட்வீட்டும் போட்டுக்கிட்டு பரபர சுறுசுறுன்னு இருக்காரு, அவரை மாதிரி கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல கமெண்ட்டும் போட்டிருந்தாரு, எனக்கு டிஎம்மும் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு அந்த கமெண்ட் அடுத்த நாள் சொல்லலாம்னு பார்த்தேன், நீங்க அடுத்த நாள் வரவே இல்லையா, அப்புறம் மறந்துட்டேன். நீங்க அன்னைக்கு ஒர்க் பண்றீங்க, இந்த நைட்ல எல்லாம் விடிய ஒர்க் பண்றீங்கன்னு வேற சொன்னீங்களா அவர்கிட்ட? நீங்க அப்படிலாம் இல்ல ப்ரோ, நான் எனக்கு எப்ப தோணுதோ அவ்வளவுதான், அப்பதான் வேலை பார்ப்பேன். அது விடியெல்லாம் இல்ல, எனக்கு அவர் சொல்றப்ப எப்படி தோணுச்சுன்னா, அது என்ன படம்னா, அந்த கார்த்தி ஒரு படத்துல ஆட்டோ ஓட்டுவார், ரோஜா இது பாட்டுறதுக்காக, விக்ரமன் படம்.
அது என்னங்க ஃபேமஸான படம் டைட்டில் டக்குனா வரல. இது ப்ரோ உன்னிடத்தில் முன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். என்னை கொடுத்தேன். அந்த படத்துல கார்த்தி வந்து விடிய விடிய ஆட்டோ ஓட்டுவாரு. அப்புறம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவாரிக்கு போவாங்க, டக்குன்னு தூக்கம் கழிச்சிட்டு தூக்கத்துல வண்டி ஓட்டு போவார். அந்த மாதிரி நீங்க வந்து 24 ஹவர்ஸும் பயங்கரமா உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ட்வீட் போட்டிருந்தாரு. அப்படிலாம் இல்ல ப்ரோ, நான்லாம் வந்து நல்லா தூங்குவேன். எனக்கு வந்துட்டு எப்ப தோணுதோ அப்போ ஒர்க் பண்ணிடுவேன், அவ்வளவுதான். கத்துக்கணும், அப்படி இல்லைன்னா எப்போ தோணுதோ அப்போ ஒர்க் பண்ற மாதிரி இடத்துல வேலை செய்யணும். என்ன போங்க, எங்களுக்கு வேலை இல்ல ப்ரோ, அது எப்படின்னா அது அது தோன்ற டைம்ல வந்து வேலையில மட்டும் தான் இருப்பேன். ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஒர்க் பண்ணிடுவேன். வேற எதுவுமே கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டேன். முடிச்சிடுறேன். அது எனக்கே தெரியல அது எப்படி நான் முடிக்கிறேன்னு. எனக்கே டவுட்டா இருக்கும் சில டைம்லலாம். நம்ம தான் ஒர்க் வேலை தான் பாக்குறோமா இல்ல உண்மையிலேயே வந்துட்டு நம்ம ஏதோ ஏமாத்துறோமா அப்படின்னு எனக்குள்ள ஃபீல் ஆகும். மாசம் சம்பளம் கிரெடிட் ஆகும்போது சரி ஓகே அப்படியே இத்தனை வருஷம் தள்ளிட்டோம், இன்னும் கொஞ்சம் வருஷம் அப்படியே தள்ளிட்டு ரிட்டையர்மெண்ட் ஆயிடலான்ற மாதிரி எல்லாம் தோணும். ஏர்லி ரிட்டையர்மெண்ட் ஆனா அப்படிலாம் இல்ல பாரு, நீ கொஞ்சம் வருஷம்னா நான் சொல்றது எங்க ஐடில ஒர்க் பண்ணலாம், 70 வயசு மேல கூட ஒர்க் பண்ணலாம். நான் வந்துட்டு சொல்றேன் அப்படி இல்ல. வெளிநாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தேவையான காசு வந்துருச்சுன்னா ஐ எம் ரிட்டையர்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான காசு வந்ததுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆயிடுவீங்களா அப்படி கேக்குறேன். தெரியல பரணி, அதெல்லாம் யோசிக்கல. இப்போ அப்படியே போகுது அப்படியே லைஃப் வந்துட்டு. சினிமா எனக்கு மெயின் சினிமாலாம் இருக்கிறதுனால லைஃப் வந்து ஒரு மாதிரி ஜாலியா போகுது. இதெல்லாம் படம்லாம் இல்லாம இதெல்லாம் இல்லாம வெறும் வந்து ஒர்க் மட்டும் பார்த்துன்னு அந்த மாதிரி மட்டும் இருந்தோம்னா ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது இது இல்லாம அது இமேஜின் பண்ணி பார்க்க முடியல, அப்படி இருக்கு இப்போ. ஓகே புரியுது. ஆனா அது பேலன்ஸ் பண்ணி பண்றது கஷ்டம் தான், எனக்கும் தெரியும். ஏன்னா உங்களுக்கு இருக்கும் பாரு, கஷ்டம் இருக்கும். ஒரு சில டைம்ல தோணும் எனக்கு வந்துட்டு இப்போ முக்கியமான ஒரு வேலை அன்னைக்கு வந்துடும், கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அன்னைக்குன்னு எதனா வந்து ஒரு படம் ப்ரீமியர் இருக்கும், இல்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்டுக்கு போகணும் நம்ம மைண்ட்ல ஆசையோட வளர்த்து வச்சிருப்போம். ஒரு வாரம் வெயிட் பண்ணிருப்போம் அந்த ஈவெண்ட்டுக்காக, இல்ல பல நாள் வந்து இந்த ஈவெண்ட் இருந்தா கண்டிப்பா போகணும்பான்னு தோணும். அந்த மாதிரிலாம் இருக்கிற போது டக்குன்னு இந்த ஒர்க்கை வந்து நம்ம, ஏன்னா இது பிரைமரி சோர்ஸ் இதுதான், இது விட்டுட்டு அதுக்கு போக முடியாது. ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ஒர்க் இது ஜாஸ்தியா இருக்கும். ஒரு சில டைம்ல அங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு சினிமால கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு முக்கியமான வேலையை எதனா விட்டுருப்போம். நம்ம பாட்டுன்னு ஈவெண்ட்டுக்குன்னு கிளம்பி ப்ரீமியர்னு ஒரு 6 மணிக்கு கிளம்பி படத்துக்கு போயிட்டு இருப்போம். அன்னைக்கு ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க, இது இன்னைக்கே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு நைட்டு வந்து பார்த்துட்டு அப்படி தூங்கிடுவோம். காலையில எழுந்தோடனே ஐயோ இப்படி சொன்னாங்களே மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு அதுக்கான ஒரு இதுவுமே நம்ம திட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். அது இருக்கும். அது எல்லாருக்குமே இந்த மாதிரி 2 வேலை பாக்குறவங்க இல்ல, 2 இல்ல, இங்க பல பேர் பிரகாஷ் கூட தான் டபுள் வேலை பாக்குறாரு. இங்க வந்துட்டு அதெல்லாமே 2 மேனேஜ் பண்றது, அதுவும் இல்லாம பிளஸ் ஃபேமிலியும் மேனேஜ் பண்றதுலாம் கஷ்டம் இல்ல. எங்க ஒய்ஃப்லாம் வந்து இன்னொரையும் வந்துட்டு திட்டாத நாளே இல்ல. நீ வந்துட்டு எங்க பொண்ணுகிட்ட பேசுறது இல்ல, எங்கூட பேசுறது இல்ல, எங்களை வெளியே கூட்டு போ அப்படின்னு சொல்றது, எல்லாமே பேலன்ஸ் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் பண்ணி. அது எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. பிரகாஷ் பார்த்தா நானும் கத்துக்கணும். நீங்க தான் வாரம் நீங்க வாரம் வெளியே போயிட்டு ஆனா கதையை கொடுக்குறீங்க. இதுல வேற நீங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றப்ப இந்த சில விஷயம் சொன்னீங்க, அது கஷ்டமா தான் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அப்ப எனக்கு வந்து மைண்ட்ல தோணுச்சு என்னன்னா, இந்த விஜய் ஆண்டனி வந்து அபிஷேக் ராஜா பத்தி ஒரு வார்த்தை சொல்லுவார், சே எவ்வளவு கஷ்டம் இல்ல அப்படின்னு. எனக்கு கிட்டத்தட்ட நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த இதுதான் மைண்ட்ல ஓடிச்சு. அந்த மீம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருந்தேன். டக்குனு அப்படியே ட்ராக்க மாத்தி விடுறல, நீங்க கில்லாடி ட்ராக் அப்படியே டக்கு நம்ம திருப்பி விட்டீங்க. ஆபீஸ் ஜாலியா இருக்கும் ப்ரோ, எங்க ஆபீஸ் ஜாலியா இருக்கும். உண்மையே சொல்றேன். அந்த ஆபீஸ பார்த்தா இல்ல பார்த்து நான் சொல்றேன், பார்த்தனால சொல்றேன். கடந்த 3 நாளா வந்துட்டு ஆபீஸ் போயிட்டு 2 வாரம் போல 3 நாளா போறேன். ஏன் போக மாட்டீங்க? எனக்கு எல்லாமே வந்து எனக்கு பொண்ணுங்களை பாக்குறது சொல்ல, நான் பொதுவா சொல்றேன். ஆபீஸ்ல சாப்பாடு எனக்கு வந்துட்டு எது நினைச்சது சாப்பிடலாம், எல்லாமே வந்துட்டு அவைலபிள் இருக்கும். எல்லாமே வந்துட்டு ஸ்நாக்ஸ் இப்படி போயிட்டு இது கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க அன்லிமிட்டடா என்ன வேணா வாங்கிக்கலாம். இது தேவையில்லாம வந்து தேவையில்லாத ஒரு பக்கம் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்துட்டு நேத்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? இருக்கும்பா, அதெல்லாம் வந்து ஒரு பெயிண்ட் விளம்பரம் ஒன்று இருக்கும். நீ இன்ஜினியரிங் தானே படிச்ச, டாக்டர் மாதிரி பேசுற அப்படின்னு ஒரு பெயிண்ட் விளம்பரம் ஒன்று வரும். அந்த மாதிரி சும்மா ப்ரோ சாப்பாட்டுக்காக அங்க போனேன்னு சொல்றாரு. சரி நம்பிட்டோம். இல்ல ப்ரோ, அது வர வைக்கிறதுக்கான அவங்க பண்ற இதுவான்னு தெரியல. இல்ல ஓகே, நான் அட்மாஸ்பியர் பார்த்தேன். அப்புறம் நீங்க டெய்லி 3 நாள் போகாம என்னதான் பண்ணுவீங்க? இப்ப ஜிம்முக்கு வேற போயிட்டு இருக்கீங்க, அடுத்த இனிமேல் ஜிம்ல ரெகுலர் ஒர்க் அவுட் வேற போவீங்க. ரைட்டு.
நடத்துங்க நடத்துங்க. நான் கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காருண்ணா சுகுமாரண்ணா, நீங்க டெவலப்பரா இல்ல டெஸ்டரா இல்ல சப்போர்ட்டிங் காயா அப்படின்னு. அது சொல்றதுக்கு இல்ல, ரகசியம். இல்லப்பா நான் லீட் அதான் டெவலப்பரா இருந்தேன். டெவலப்பரா இருந்துட்டு இப்போ டெவலப்பிங்கும் பாக்குறேன், பட் வந்துட்டு மேனேஜ் பண்றேன். லீட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கேன். எல்லாம் கிராஸ் பண்ணி வர்றது தானே, இது எல்லாமே சப்போர்ட்டும் பார்த்துருக்கேன். பரணி ப்ரோ பத்தான் வந்திருக்காரு. யாரு? அரவிந்த் சாமி. ஓ காட் வந்துட்டாரு. ஓ காட் ராஜ்டிகே. யாரா சையாரா ப்ரோ அவர் சையாரா கோபாலகிருஷ்ணன் பரணி ப்ரோ அத்தான் அத்தானா அவரு? அத்தான் நாட்டு பார்ட்டி. ஆமா தம்பி விஷால் ப்ரோ சையாரா பாத்தீங்களா? தலைவா தலைவா அது கொரியன் வெர்ஷன் பாத்திருக்கேன், இன்னும் ஹிந்தி பார்க்கல தலைவா. கொரியனா? ஹிந்தி? ஓ ஹிந்தி வெர்ஷன், கொரியன் வெர்ஷன் இருக்காருல்ல? அது ரீமேக்குங்க. ஒரிஜினல் வெர்ஷன் அவர் பார்த்துட்டாரு ப்ரோ ஆல்ரெடி, அதனால தான் அவர் இந்த வெர்ஷன் பார்க்கல. ஹிந்தி வெர்ஷன் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. எல்லாரும் அழுகுறாங்க ப்ரோ தியேட்டர்லயே. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு அழுதாங்க ப்ரோ. நான் போனேன், எனக்கு சுத்தமா பிடிக்கல. சனம் தேரி கசம்னு ஒரு படம். நான் படத்துக்கு முன்னாடி தான் அழுவனே தவிர படத்துக்கு பின்னாடி அழ மாட்டேன். நீ ட்ரைலருக்கே எழுதிட்டு நான் கேட்டேன், ஆமா எனக்கு வந்துச்சுங்க, நான் வந்து அழுதுங்க அப்படின்னு. நான் ட்ரெய்லருக்கு தான் அழுதேன். அது எங்க பிரச்சனை வரப்போகுது? நீங்க படம் பார்த்துட்டு யார் அது? கோபாலகிருஷ்ணன், கம் ஆன் டெல் மீ. சுமாரண்ணா எப்படி நான் அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா அந்த பாயிண்டே பிடிக்கிறீங்க? இல்லப்பா அது பல வருஷத்துக்கு அது பேச்சா இருக்கும். ஒருத்தர் செஞ்ச செய்கை அப்படி. நேத்து நைட்டு மெசேஜ் பண்றாரு, என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி சொன்னேன் ஆனா இன்ஸ்டால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. ஓஹோ அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் பார்த்தேன் நான் நிறைய வந்து இன்ஸ்டால, எனக்கு நீ சொன்னதாலயா இல்ல நம்ம இங்க பேசுறது வந்து அது அல்காரிதம், அது வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி அங்க காட்டுதான்னு தெரியல. ஆனா அதே ரீல்லாம் கூட அதே வருதுப்பா. எங்க பார்த்தாலும் வந்து அதே தான் வந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி தான் வருது. நம்ம எது பேசினாலுமே அது வந்தது. இப்ப நம்ம வேற எதனா வந்து டாபிக் எடுத்து பேசுறோம்னா அது அப்படியே வந்து உடனே ரீல்ஸ்ல கன்வெர்ட் ஆயிடுது. நீங்க நம்ப மாட்டீங்கண்ணா. விஷால் ப்ரோ மதராசி பண்ணீங்க தலைவா. கண்டிப்பா மனசுல நினைச்சதுலாம் வரும்பா. அதுதான் ஸ்ருதி கோழில நல்லா நடிச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். வெறும் ஸ்ருதி ரீலா வந்துட்டு இருக்கு இன்ஸ்டால. டேய் என்னடா அது அப்படின்னு இருக்கு எனக்கு. பேசுறது கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. இப்ப பேசுறது கேட்கலங்க. கோபால் ப்ரோ சொல்லு. இப்ப கேக்குதுங்க. சொல்லுங்க ப்ரோ. நீங்க தாங்க சொல்லணும். நீங்க தான் ஏதோ கேட்கறீங்க, அமைதி ஆயிட்டீங்க. கேளுங்க பரணிட்ட செப்டம்பர் 5 என்ன பிளான்னு கேளுங்க. கேட்டு பேசலாம். கேளுங்க அவர்கிட்ட செப்டம்பர் 5 என்ன பிளான் பண்றாருன்னு. ஏங்க அவருக்கு நான் பேசுறதே கேட்கல போல. கோபாலகிருஷ்ணன் பிரதர், ஃபர்ஸ்ட் நாங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா? அதான் யாரு பேசுறது சில கேட்கல, ரியாக்ஷன் மட்டும் வந்துட்டு இருக்கேன், மியூட்டா இருக்கு எனக்கு. அதான் ஒண்ணும் இல்ல, நீங்க போட்டு சத்தமா பேசுங்க. நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது. இப்ப என்ன கேட்கணும்? நீங்க பரண்ட கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது, சத்தமா கேளுங்க. இல்லைங்க பரணி அண்ணங்கிட்ட இல்லைங்க, நேற்று டாபிக் பேசலான்னு வந்தேன். சரி சொல்லுங்க, நேற்று டாபிக் என்ன சொல்லுவோம், நீங்க சொல்லிடுங்க. ப்ரோ எனக்கு என்னன்னா இந்த கைதி டு தள்ளி போடுறது 1 வாரத்தினாலேயே ரஜினி கமல் ப்ராஜெக்ட் நான் வெயிட் பண்றேன். 2 பேர்த்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஒட்டுக்கா பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறதுக்கு. இந்த டைம் இவரு லோகேஷ் ஏமாத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு அடி 2 அடி நல்லா வந்துருச்சு லியோலையும் இதுலயும் புள்ளிலையும். அடுத்தப்பறம் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்க 2 சேர்ந்து நடிச்சத ஒரு சிலர் தான் பார்த்துருப்பாங்க. இந்த மாதிரி தியேட்டர்ல அவரோட ஏஜுக்கு மட்டும் தான் இதை பார்த்துருக்க முடியும். நம்ம எல்லாம் இனி இந்த வரப்போற படத்தை தான் பார்க்க முடியும் தியேட்டர். பாத்திரலாம் விடுங்க, வரட்டும். சுகுமார் எப்போ பூஸ்டா சொல்றாரோ அப்பதான் நம்ம நம்புவோம். நேத்து அண்ணன் பாத்தீங்களா போற போக்குல சுகுமார்ன்றது. ஆமா நான் பார்த்தேன். நான் அப்பயே நான் சொல்ல நினைச்சேன். ஆனா சரி ரைட், அப்போ நீங்க சொன்னா செட் ஆகும்.
அதான் ப்ரோ, எத்தனை நாள் ஒரு சிலர் அவரோட இதை மறைச்சிட்டு இருந்தாலும் திடீர்னு அவரோட வயசு வெளியே வந்துச்சு பாத்தீங்களா? ஆனா பாருங்க, இது யாருமே நேத்து நோட் பண்ணல. நேத்து யாருமே நோட் பண்ணல. நீங்க நோட் பண்ணி சொல்லிருக்கீங்களா, சந்தோஷம் தான். கரெக்டா பாரதி ஞாபகம் இருக்கா? நேத்து பாரதி சொல்லும்போது கவனிக்கலையா? நேத்து சுகுமார் சொன்னதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நேத்து அவர் சொன்னாரு. சுகுமார் அப்படின்ட்டாருன்னா டக்குன்னு உங்களை டக்குன்னு சொல்லிட்டாரு. இல்ல பிரச்சனை இல்லையே, அதுதானே அப்படித்தானே கூப்பிட்டு ஆகணும். அதுதானே நிதர்சனம், அதுதான் உண்மை. அதுதாங்க அவரும் சொல்றாரு. கோமலாயிசன் அதான் சொல்றாரு. எவ்வளவு நாள் தான் பரணி மறைச்சு மறைச்சு வைப்பாரு அண்ணன். எவ்வளவு நாள் தான் வந்து அது என்ன நான் சொல்லிட்டேமா, பரணியோட மைண்ட் வயசு என்ன தெரியுமா? ஐயோ இத்தனை இந்த ஆள் வயசு தெரியாம வந்து நம்ம அண்ணன் அண்ணன் கூப்பிட்டுட்டோம், ஒரே வயசா வர போச்சு, எப்படி டக்குன்னு மாத்துறது, என்ன ஏப்பா இது அப்படின்ட்டு பரணி மனசுக்குள்ள ஓடினே இருந்திருக்கும். டக்குன்னு சந்தர்ப்பம் வரும்போது அப்படியே சும்மா ப்ரோங்கிறது போய் ப்ரோ கிட்ட சுகுமார் இதுதான் அமாவாசை கேரக்டர் பண்ற மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அமாவாசை கேரக்டர் பண்ற மாதிரி பரணி சுகுமார்னு ஆரம்பிச்சது. அடுத்தது சொல்லுடா அப்படின்னா அப்படி வரும் நினைக்கிறேன். அடுத்தது தள்ளி உட்காரு. அண்ணா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. 2005 பிறந்தவங்களுக்கு அந்த கேம் பத்தி ஏதோ போட்டிருந்தாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுதான் கேட்கணும், ஏன்னா கூச்சமே இல்லையா இங்க அவர் வரவே மாட்டேங்குது ஸ்பீக்கருக்கு. ஆக்சுவலா எல்லாரும் ஸ்பேஸோட ரெக்கார்டிங்க கேட்கறது எது காரணத்துக்காகவோ, ஆனா கோபால் வந்தோம்னா பர்னியை டீகோட் பண்றதுக்காகவே ஸ்பேஸை கேட்பாரு போல இருக்கு. ஏன் அண்ணன் இதெல்லாம் யாருமே நோட் பண்ணல. யாராவது கேட்கலைன்னு நினைச்சு நேத்து யாருமே கேட்கல. இல்ல நேத்து எனக்கு கேட்டுச்சு. அது அவர் சொல்ல சிரிச்சுட்டு தான் இருந்தேன். சரி நம்ம தனியா மென்ஷன் பண்ண வேணாம், அது ஒரு ப்ரோல வந்திருக்கும், தனியா மென்ஷன் பண்ணி சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஆனா அது நீங்க கரெக்டா அதை பார்த்த கரெக்டா கேட்டு அது திரும்ப ஞாபகம் வச்சு நீங்க வந்து சொல்லி வேற இருக்கீங்க. இல்ல இது சொல்றதுக்காகவே நீங்க வந்தன. பர்னி இருக்கா அப்படி தெரியல, இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி நடிக்கிறாரா பர்னி? ப்ரோ எல்லாம் கேட்டுதான் இருப்பாரு. இப்ப வந்து அது என்ன காமெடி? அது ஃப்ளோல வாடா போடான்னு கூட வந்திருக்கும். அது என்ன காமெடி? மருதமலை. ஓகே ஓகே. இப்ப வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தேன்னு பாரு. கேம்ல சொல்லுவான். நாளைக்கு வந்தா நாளைக்கும் திருப்பி சொல்ல அவர் கேட்கறவருக்கு இது. ஒன்னும் கேட்க மாட்டேன். இல்ல நீங்க இப்பதான் வந்தீங்கன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னா கரெக்டா உங்க அத்தான் சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டா நிரூபிச்சிட்டீங்க. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அவரை காப்பாற்ற முடியலன்னு விஜயகாந்த் சொல்லுவாரு. இப்ப வந்து சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரியே அதே வார்த்தை எப்படிங்க புரியல எனக்கு. சரி திரும்ப சொல்லுவாரு. கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க திரும்ப. சரி சொல்லுங்க. நேத்து பேச்சுவாக்குல சுகுமார் நீங்களே அதான் கேட்கலன்னு வந்து என்ன எத்தனை நாள் தான் முடிச்சாலும் திடீர்னு மீறி வந்துருதுல்ல. அதான் பாருங்க, வயசு ஆயிட்டா மறக்கும் ப்ரோ, ஆனா இவ்வளவு மறக்க கூடாது. மை காட் எப்போன்றாரு. அப்படி இல்ல ப்ரோ. இல்ல அவர் வந்து பேச்சுவாக்குல இல்ல, அவர் வந்து இந்த ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் மாதிரி நேம் சொல்லி கூப்பிடணும் அப்படிங்கிற கல்ச்சருக்கு மாறிட்டாரு. எல்லாருமே கொலிக்கு அந்த மாதிரி. அப்படி இல்லைங்க, உங்களுக்கு அவரோட ஐடென்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியே வருது. நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பிரகாஷ் நீங்க வேற. அதுதான் எப்ப டைம் கிடைக்கும், ஐயோ நம்ம தெரியாம அண்ணன் கூப்பிட்டு தொலைச்சிட்டோம், இது வேற நம்ம வயசா வேற இருக்காரு, நம்மளோட சின்னவனா வேற இருக்காரு, இது என்ன இது அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாத்திக்கலாம். சுகுமார் நான் உருட்டலாம், ஆனா இவ்வளவு எல்லாம் உருட்ட கூடாது சரியா? ஒரு ஒர்க் வந்துச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் போயிருந்தேன். நேத்து என்ன ஃப்ளோல சொன்னேன்னு தெரியல, சுகுமார்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு தெரியல. ஸ்டாப்லாம் பண்ணல. நான் சொல்லட்டுமா? நான் சுகுமார் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன், நான் அவர் சைடு நிக்கிறேன், நான் சும்மா சொல்றது கரெக்ட் அப்படின்னீங்க நேத்து. ரஜினி கமல் அதுல என்ன நீங்க சொல்லலாம், நீங்க டேனே சொல்லலாம், அவரு தப்ப நினைச்சுக்க மாட்டாரு, ஏன்னா அவர் சின்ன பையன். ஐயோ என்னங்க இதுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன குத்தம் எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க. ஒரு படம் சொல்றது இதுக்காகவே ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு வந்தாராம். இல்ல ஒரு படம் நல்லா இருக்குன்னா இந்த சின்ன குறையெல்லாம் மனுஷன்லாம்ப்பா அப்படின்ற மாதிரி இதையும் மனுஷன் விட்டுருங்களேன். ப்ரோ இது குறையே இல்ல, நீங்க பேசலாம் தாராளமா. அண்ணன் ஏதாவது சுகுமார் உங்களை கோச்சிக்கவே மாட்டாரு, அவரே டே தம்பின்னு கூப்பிட்டு அவர் வெயிட் பண்றாரு. நானே அதுக்குதான் வெயிட் பண்றேன். கரெக்ட் தான். பிரகாஷ் ப்ரோ, இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி கூச்சமே இல்லாம 2000-2005 போட சொன்னா நீங்க போட்டிருக்கீங்க? கோபாலகிருஷ்ணன் சொல்ல அவர்தான் எடுத்து கொடுத்தாரு. கோபாலகிருஷ்ணன் ப்ரோ, உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும்.
அது உண்மையா தான் கசக்கும், பொய் எப்படி கசக்கும்? ஏங்க நான் இவங்க இது எல்லாம் உண்மைன்னு சொல்ல உருட்டுறாங்கன்னு வேண்டியது. நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, அப்புறம் வந்து நான் என்ன ஏங்க பண்ணேன்? நான் உங்க போட்டோ பார்த்துக்கிட்டு நான் மத்தவங்க சொல்றேன் நம்ப போட்டோ மாட்டேங்க. பார்த்தா வயசு தெரியுமாங்க? நான் வயசானவனா இருந்துட்டு போறேங்க, விடுங்க. ஏங்க அதுக்கு நான் உண்மையை அதனாலதான் மறைக்க அண்ணன் முடியுமா? கூப்பிடுறேன். அதைத்தான் நானும் கேக்குறேன், எத்தனை நாள் மறைக்க இப்போ ஒரு முடியும்? நிமிஷம், ஒரே நிமிஷம், நான் சுகுமார் கிட்ட கேக்குறேன். சுகுமார்னா சுகுமாரனே கூப்பிடுங்க, அந்த இல்ல, அண்ணன் பக்கத்துல அவரு பேசுங்க. அதாவது அவரை விட நான் பெரிய பிரியன்றல. எங்க உங்க ஆதார் கார்டு எடுங்க, என் ஆதார் கார்டு எடுப்போம், பாத்துடலாம். பரணி உண்மையிலே 3 மாசம் இல்ல பரணி, உண்மையிலே 3 மாசம் மூப்பு. ஆதார் கார்டு ப்ரூஃப் மாட்டிக்குவீங்க, வேணாம் விட்டுருங்க. ஆதார் கார்டு வாய்ப்பே இல்ல, எடுத்து நான் வந்து இப்பவே கமெண்ட்ல போடுறதுக்கு ரெடி. நீ ரெடியா? கமெண்ட் எல்லாம் போட ஆதார் வேணாம், கார்டுலாம் பிரைவேட் டிஎம் ப்ரோ கரோம். ஒரு 30-35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஆதார் கார்டு கரெக்டா இருக்கும். அதுக்கு மேல போயிட்டு அப்பெல்லாம் நீங்க காலத்துல பர்த் சர்டிபிகேட்டே இருந்திருக்காது, இப்பதான் பர்த் வாங்கிருப்பீங்க. சர்டிபிகேட்டே அது எந்த இருந்திருக்காதா? என்ன புரியலையே. ஏன் எங்க அப்பெல்லாம் அச்சிகெல்லாம் அடிக்காம வந்து இருந்தாங்களா? சாகும்போது இல்லங்க, வயசு 85. ஆனா அப்ப அப்ப ஆதார் பர்த் கார்டு படி சர்டிபிகேட் 25 தான் இருந்துச்சுங்க. இருக்கும். பிறந்தவனே கொடுக்க மாட்டாங்க, நம்ம அப்ளை பண்ணி வாங்கணும். இப்ப எல்லாம் இப்படி ஹாஸ்பிட்டல்லே கிடைக்குது, அந்த மாதிரி கிடைக்காது. இல்ல இல்ல அப்படி இல்ல பரணி, அது ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. 25/1/1989 அப்புறம் பிறந்தவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் பதிவு செய்யணுங்கிறது கட்டாயம். அதுக்கு முன்னாடி கட்டாயங்கிற சட்டம் கொண்டு வரல. பேசினா மொத்தமா பேசுறாங்க, இல்லன்னா எல்லாம் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஓ, நான் பேசுறது கேட்கல போல இருக்கு அவருக்கு. ராஜசேகர் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ பேசுறது கேக்குதா? இல்லையே, கேட்கல எனக்கு, அதனாலதான் நான் கேட்கறேன். பேசிட்டு இருந்தாரு, அவர் பேசிட்டு பேசுறாருண்ணா அவரு. பேசுறா எனக்கு கேட்கலையே. அதான் நீங்க வெளியே போயிட்டு வாங்க அப்போ. சரி, இந்த போயிட்டு வரேன். ஒன்றும் இல்லை, அதாவது அது சட்டம் வந்து 25/1/1989 பிறகு பிறந்தவங்களுக்கு பிறப்பு பதிவு செஞ்சாகணும் அப்படிங்கிறது கட்டாயம் சட்டம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட் தேவையில்லை உங்களுக்கு. அதனால இவர் என்ன பண்றாரு, உங்க அத்தான் 25/1/89 முன்னாடி நீங்க பிறந்தாருன்னு உங்க சொல்றாரு மறைமுகமா. அது தெரியாம நீ விளக்கம் சொல்லிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. புரியாது நினைச்சுக்கிறாரு, அவருக்கு எல்லாம் புரியும், சும்மா நம்மள வந்து பேச வைக்கிறது அவ்வளவு. இல்ல ஒரு நிமிஷம், பிரகாஷ் ப்ரோவும் சுகுமார் ப்ரோலாம் கூடவே ஒரு ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, எனக்கு எல்லாமே ரியல்னு நினைக்கிற ஆள் நான். எனக்கு சர்க்காசம் கொஞ்சம் வந்து அவங்களா சொன்னா தெரியும், சில டைம் ஈஸியா தெரியும், சில டைம் வந்துட்டு ஐயோ அப்படி சொன்னீங்களா அப்படின்னு நான். சரி ரைட், ஓகே. இப்போ கேக்குதுங்களா பிரதர்? பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? பிரகாஷ் ப்ரோ கேக்குது. ரைட், ஓகே. இப்போ ஆக்சுவலி ரொம்ப நேரமா ராஜ் டிகே பிரதர் சொல்லியிருக்காரு, படம் பார்க்க சொல்லியிருக்காரு. பிரகாஷ் ப்ரோ, அந்த இல்ல அது பாத்தீங்களான்னு தெரியல, பாத்தீங்களா? இல்ல சொல்றேன். சரி ஓகே. இது அந்த ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஏதோ ரமணா டூர் ஜில்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காராமே, அது எடுத்தா யார் நடிச்சா நல்லா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் வந்து இனிமேல் படம் தயாரிக்கிறதுங்கிறது அபூர்வம். ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க. எந்த படம் வேணா எடுத்துட்டு போ, அதுக்கு ஃபர்னிச்சர் உடைக்கணும்னு சொல்லிட்டு ரமணா டூவோட வர வேணாம். ஃபர்ஸ்ட் வேணா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்ம பேருக்கு, அதாவது பேர் வந்து வெளியே தெரியட்டும். ரமணா டூன்னு எடுக்கலாம், திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பதிவு பண்றதுக்காக வரலாமே தவிர, அதாவது இவங்க பேரை பதிவு பண்றதுக்காக அந்த பேரை பதிவு பண்ணிருக்கலாமே தவிர ஒரிஜினலா பேரை பதிவு பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா வரது கன்ஃபார்ம் ஆன ஏங்க ஊருக்கு போயிட்டு போய் படமே எடுக்க மாட்டாங்க ஆஸ்கர் ஃபிலிம்ஸ், அந்த அளவுக்கு நொடிஞ்சு போயிருக்காங்க. அப்படி எடுத்தா யாரும் நடிச்சா நல்லா இருக்குங்க விஜயகாந்த் பதிலா? அதெல்லாம் ரமணா டூவா எடுக்க இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், ரெண்டு விஷயம். ஏற்கனவே ஏஆர் மாஸ் இப்படிதான் வந்து சண்முக பாண்டியன் வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லி சும்மா ரமணா டூ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல அதான் ரமணா டூ எடுக்கணும், எடுத்தா இவர் அப்படி இல்லைன்னா புது படம் வச்சு இவர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறமேட்டு விஷால் வந்து சண்முக பாண்டியன் சேர்ந்து நடிச்சு ஒரு படம் பண்ணுவேன்னு சொன்னாரு. அப்புறம் லாரன்ஸ் வந்து சண்முக பாண்டியனுக்கு நான் கெஸ்ட் ரோல் பண்ணி தருவேன் அப்படின்னாரு. இது எல்லாமே சும்மா அந்த ஸ்டேஜ் உருட்டுகள், அவ்வளவுதான். எதுவுமே நடக்க போறது கிடையாது. அதே மாதிரிதான் ரமணா டூவும் நடக்கவே நடக்காது, நடக்க போறதும் கிடையாது. நடந்தாலும் நல்லா இருக்காது. இல்ல இன்னொன்னு, ரமணால வந்து ஒரு எண்டிங் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. சோ அதுல வந்து இனிமேல் அதை செகண்ட் பார்ட் கொண்டு போறது அப்படின்றது நல்லா இருக்காது. அவர் வழியில் வந்து ஒரு பையனா வருவாரு ப்ரோ. இல்ல இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, எண்டிங் ஆன படத்துக்கே நான் அப்படி ஒரு டீகோட் பண்ணி வச்சு இப்படி ஒரு குறியீடு வச்சிருக்கேன் உங்களுக்கு, அவங்க அப்படி போற மாதிரி சொல்றேன். இல்ல அது வேணவே வேணாம்னு சொல்றேன். இந்த கத்தி படத்துல இயல்பா சொல்லிட்டு வரதான், எல்லா படத்துலயும் ஹீரோயின் சொல்றான் உனக்காக எத்தனை வருஷம் வெயிட் பண்ணுவேன்னு. அதை சம்பந்தம் சொல்லிட்டாங்க. அதனால வந்து இவர் போயிட்டு ஜெயில இருந்து வேற ஏதாவது ஒரு நாட்டுல ஒரு பிரச்சனை வந்து இவர் வந்து காப்பாத்துவாருன்னு சொல்லிட்டு அதுக்காக கத்திட்டு ஒரு ஐடியா சொல்லி மேயர் சொன்னாரு பாருங்க. அது மாதிரிதான் முடிஞ்சு போன படத்துக்கு இவங்க உட்காந்து ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு இருக்காங்க உட்காந்து பார்ட் 2ங்கிற பேர்ல. எல்லா ஹீரோயின் சொல்றதுதான், ஏன்னா இப்போ லவர் விட்டுட்டு போனா உனக்காக காத்துட்டு இருக்க மாட்டேன், நீ போயிரு, நான் அடுத்த கல்யாணம் பண்ண போறேன், ஜெயிலுக்கு போயிட்டு மாதிரி ஜாய் பாய் 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 அப்படின்னு ஹீரோயின் சொல்லி ஏதாவது படம் பார்த்துருக்கோமா? எல்லா படத்துலயும் எத்தனை வருஷம் உனக்காக காத்துட்டு இருப்போம், முதல் முறையில இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி ரைட்டு, ஓகே. சரி விஷால் ப்ரோ நாளைக்கு மாநாடு போறீங்களா? ஐயா நமக்கு ஆபீஸ் இருக்குங்கயா.
எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு. சும்மா நான் பேசாம இருங்க. தட்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ. என்ன நான் தான் சொன்னேன் பரணி, வேணான்னு சொன்ன கேட்க மாட்டீங்க. பிரகாஷ்னா அவர் தப்பு, அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. சரி, நான் ஒரே right, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அவரோட நான் சின்ன பையன் தான், அது மட்டும் நான் கன்ஃபார்மா சொல்லிக்கிறேன். அதுதான் சொல்ல வரேன். அது உண்மைதான். என்ன ஒரு 6 அது மாசம் நான் விஷால் ப்ரோ அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் எங்களுக்குள்ள. பட் ஆனா வந்து பரணி என்னோட சின்ன பையன்றது வந்து உண்மை. அதுதான். என்னமோ இல்ல, இவ்வளவு நாள் பெரிய ஒரு பஞ்சாயத்து மாதிரி இதை நிரூபிக்கிறதுக்காக டாக்குமெண்ட் வாங்கி டாக்குமெண்ட்லாம் வாங்கலண்ணா. இல்ல, கோபால் நம்ப மாட்டாரு மெயினா, அதனால எனக்கு மனசு உறுத்திட்டு இருக்குதுல்ல. அப்ப நீங்க அனுப்ப வேண்டியது கோபாலுக்கு தானே. என்ன வேணா பண்ணலாங்க. நீங்க சொல்லிட்டார்ல ஆதார் கார்டு. இவரு விட்டா என் வீடு ப்ரூஃபே கேட்பாரு போல. நான் அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். என்ன கொடுத்தாலும் அதையும் ஃபேக் பண்ணுவாங்க. கோபாலகிருஷ்ணன் ப்ரோ ஆதார் கார்டு வச்சிருக்காருங்க. ஒன்னு கேரளால வாங்கினது, ஒன்னு தமிழ்நாட்டுல வாங்கினது. இல்ல ஆதார் கார்டு அப்படி மாத்த முடியாது. ஆதார் கார்டுல வந்துட்டு அட்ரஸ் தான் மாத்த முடியும் தவிர அட்ரஸ் அடிச்சிடாதீங்க. இப்போ பிரகாஷ் ப்ரோ, நான் கேள்விப்பட்டேன் நாளைக்கு பொலிட்டிக்கல் பேசாம தலைவரே ஒரே ஒரு கேள்வி, அதோட நான் கிளம்புறேன். சொல்லு. இந்த கராத்தே பாபுன்னு ஒரு படம் வந்து டீசர்லாம் விட்டாங்கல்ல, அது என்ன கண்டிஷன்ல இருக்கு? வருமா வராதா? ரவி மோகன் படம் இல்ல, அது கொஞ்சம் நிலுவையில இருக்கு. ஏன்னா இப்ப அடுத்து அந்த யுனிவர்சல் அவங்க அந்த பிடிஜியா அவங்க கூட பண்ண அக்ரிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாப்ல. அது கேன்சல் பண்றாப்ல. இப்ப வந்து அவரு யோகி பாபு ஹீரோ வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. ஃபர்ஸ்ட் இவர் டைரக்டர் தெரியல, அது ஒரு 2 மாசம் முன்னாடி நியூஸ் வந்துச்சு. அது இந்த வாரம் ஆரம்பிக்க போகுது படம். அது வந்து ஆடி முடியுதுன்னு காத்துட்டு இருந்தாங்க. யோகி பாபு ஹீரோ, ஜெயம் ரவி டைரக்டர், ஜெயம் ரவியே ப்ரொடியூசரு. அப்புறம் வந்து எனக்கு ஜெயம் ரவி தாங்க வாயில டக்குனு. ரவி மோகன் என்னைக்கு எனக்கு வாயில வருது? எப்பயாவது வரும்போது பாத்துக்கலாம். நமக்கு ட்விட்டர் தான் சொல்ற, எக்ஸ்ன்னு சொல்றீங்களா? வெளியே போய் நான் எக்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்லுவீங்க, நீங்க வந்து தூக்கி கிச்சன் அடிக்கிறாள் அப்படி டக்குனு அதே மாதிரி ஃபாலோ போயிடலாம்னு சொல்லி சொல்லுவீங்க. டீன் வந்ததுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? புரியல. ஆல்ரெடி நான் அது நம்ம ஸ்பேஸ்லயே சொல்லிட்டேன். இந்த ராஞ்சனா இதுக்கு இல்ல, அது நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பேஸ்லயே சொல்லிருக்கேன். யாரோ ஒருத்தர் பேசும்போது டீன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தாருல. சரி, இவர் 2வது கேள்விக்கு வந்துடும். அது வந்து அதுக்கப்புறம் ராஜேஷ் 2வது கேள்வி கேட்கணும். நீங்களே 64 அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்? தாங்கள் தான் கூற வேண்டும் சொல்லி ஒரு தீபாவோட மீம் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும்ல, அது மாதிரிதான் மாச கடைசின்னு நீங்க தானே பேசிட்டு இருந்தோம். ப்ரோ நீங்க கூலி ரிவ்யூ எதுவும் சொல்லல. நீங்க பேசுறது கேட்க மாட்டீங்க. நான் வீடியோவே போட்டுறேன் கூலி ரிவ்யூ. இங்க ஸ்பேஸ்ல சொல்லுங்க, ஒரு வாட்டி ஸ்பேஸ்ல ஒரு தடவை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. பட் என்னன்னா, வழக்கமான ரஜினி சார் படம் பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு இல்ல. படம் கம்ப்ளீட்டா பாக்குறப்ப வழக்கமா ரஜினி சார் படம்னா ஒரு இம்பாக்ட் இருக்கும், அந்த இம்பாக்ட் இந்த படத்துல கிடைக்கல. பட் எனக்கு வந்து இவங்க நம்ம தலைவர்கிட்ட பேசுறப்ப கூட தலைவர் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து படம் பார்க்குற பெருசா தோணவே இல்லை. அந்த சேரை இவங்களே ஆப்ரேட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு ரொம்ப இன்டென்ஸா போய் எனக்கு பேசினாப்ல நாங்க பேசுறப்ப. பட் எனக்கு அந்த இதெல்லாம் படம் பார்க்குறப்ப தோணவே இல்லை. ரஜினி சார் அப்படி அந்த ஒரு மூட்லயே நான் பார்த்ததுனாலே நம்ம தெரியல. பட் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி எல்லாரும் அனிருத் ஆக ஓகோன்னு சொன்னாங்க. எனக்கு அனிருத் வந்து அந்த அவர் என்ன பாட்டு கொடுத்துருக்காப்புல அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா எதுவும் ஒர்க் பண்ண மாதிரி தெரியல. ஜெயிலர் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு இன்புட் இருக்கும், அனிருத்தோட இன்புட். அது இந்த படத்துல இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி வழக்கமா லோகேஷ்ட வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கறது ஸ்கிரீன் பிளேல ஒரு கிரிப்னஸ், அது இந்த படத்துல இல்லை. ஓவராலா சொல்லணும் அப்படின்னு சொன்னா நல்லா வந்திருக்க வேண்டிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கேசரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நீங்க அந்த கேசரி போயிடாதீங்க, கேசரி. பட் வந்து உப்மாவா போயிருச்சு, அவ்வளவுதான். ப்ரோ சாங்ஸ்லாம் ரிவீல் பண்ணிட்டதுனால உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சோ? இல்ல, எனக்கு அதான் சொல்றேன்ல, எனக்கு வழக்கமா ரஜினி சார் படம்னா ஒரு பஞ்ச் இருக்கும்ல, அது இதுல இல்ல, எனக்கு கிடைக்கல. இல்ல, நான் சாங்ஸ் மட்டும் கேக்குறேன். அனிருத் சாங்ஸ் அந்த ஒரு பொசிஷன் மட்டும் கேக்குறேன். சாங்ஸ் அவங்க எல்லா சாங்கும் ரிவீல் பண்ணிட்டாங்க, அதனால உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஃப்ரெஷ்ஷா தோணலன்னு சொல்றேன். ஜெயிலர்ல பெருசா இல்ல, ஃப்ரெஷ்ஷா இல்ல, எனக்கு அந்த சீக்வன்ஸோட பாக்குறப்ப கூட ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கலன்றேன். ஓகே ப்ரோ. அதே மாதிரி மத்த அந்த ஃபில்லர்ஸ் போடுவாங்கல்ல, அதுவுமே சும்மா ஏதோ ஒப்பேத்தி விட்ட மாதிரியே இருந்தது. புரியுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள்.
ஏன்னா அமைதி ஆயிட்டாங்க எல்லாரும். பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் கேள்விப்பட்டேன். இல்ல அது லீவு நாளா தான். இல்ல லீவு நாளா இருந்தா நம்ம போடலாம். லீவு நாள் வந்து நினைக்கிறேன் ஸ்பேஸ் போட்டப்ப. பரவாயில்ல ப்ரோ, இல்ல அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி காலத்தை மாத்திக்கணும். இல்ல அப்படின்னா நான் இப்பவே ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிச்சு விட்டுட்டுமா? இல்ல நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்னே சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து நம்ம ஆஃபீஸ்ல இருந்தோம்னு வச்சுக்கலாம். இப்போ ஆஃபீஸ் டைம்ல ஸ்பேஸ் போட்டோம்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல வந்து திடீர்னு ஒர்க் கொஞ்சம் ஸ்பேஸை கட் ஆயிரும், ஃபோன் வந்துட்டு இருந்தால் கட் ஆயிரும், ஆஃபீஸ்ல எல்லாம் அதிக டைம் வரும், ஃபோன் வரும், ரொம்ப பிரச்சனை, ஸ்பேஸ் கட் ஆகி பிரச்சனை தான் வரும். அதனால நம்ம வந்து நாளைக்கு ஸ்பேஸ்லாம் போடல. ஜஸ்ட் எப்பவும் போல நம்ம நார்மல் ஸ்பேஸ் தான் போட போறோம். அதே மாதிரி பொலிட்டிக்கல் டாக் இல்ல அப்படி கிடையாது. நேத்து அது போக நாளைக்கு நீங்க இருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். அது போக அதனால வம்படியா நீங்க கோத்துட்டு போக போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாளைக்கு நீங்க ஸ்பேஸுக்கு வர மாட்டீங்கன்னு தெரியும். அப்படி இருந்துகிட்டு தவறமா வந்து இங்க தள்ளி விட்டு போயிடலாம் அப்படிங்கிற உங்களுடைய குறிக்கோள் எனக்கு புரியுது. நாளைக்கு நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டாங்க. பாய். சூட்சம் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இல்ல அப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் கூலி ரிலீஸ் அன்னைக்கு போன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னங்க ப்ரோ சொல்லுங்க பிரதர், ஸ்பேஸ் உடனே போடுங்கண்ணாரு. எப்படி 7:30 மணிக்கலாம் எதுக்கு இப்போ அட்லீஸ்ட் ஒரு 7:30 போடுங்கண்ணாரு. இல்ல வேணாங்க ஒரு 8 மணிலாச்சும் போட்டுருங்கண்ணாரு. இல்ல வேணாம் 8:30 போடலாம், 8:15 போட்டுருங்க அப்படின்னாரு. ரொம்ப பேசணும் போல இருக்குன்னு 8:15 போட்டேன். 2 பேரும் 8:15 வராங்க. யாரு சுமார் ப்ரோ. இதுக்கு நான் எப்பவும் போல 8:30 போட்டிருப்பேனப்பா. அது அப்படிதான் தூண்டி விட்டு பேர் வரதுக்குமா அப்புறம் முரட்டுதாமா. அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்தோம்னா அவ்வளவுதான், அவரு ஆன்லைஸ் ஆயிடுவாரு. அது மாதிரி நாளைக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு லீவு இப்பயே சொல்லி நாளைக்கு ஒரு வரமாட்டேன். நாளைக்கு இப்பயே வியாபாரமா நம்மள்ட்ட தள்ளி விட்டு ஓடிடலான்னு பாக்குறாரு. பிரகாஷ் ப்ரோ நாளைக்கு நீங்க போட வேணாம் என்பதே என்னுடைய கருத்து. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்ல போட மாட்டேன். நாளைக்கு நான் போட மாட்டேன். அப்படி போறேன்னு நான் சொல்லிடுறேன் முன்கூட்டி. நான் எப்பயில இருந்து போட போறேன் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அது கூட முழுக்க என்னன்னா ஒரு கமெண்ட் பிரகாஷ் ப்ரோ, ஒரு கமெண்ட் வந்திருக்கு. என்னன்னா நாளைக்கு ஃபுல்லா போடலனாலும் ஃபுல் சோசியல் மீடியாவே பொலிட்டிக்கல் பத்தி தான் பேசும் அதிரும் அப்படின்னு. அது ஓகேங்க, நம்ம பேசுறதா பேசலையாங்கிறதா. நம்ம வந்து ஆஃப்டர் ஜனவரி ஜனநாயக ரிலீஸுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பொலிட்டிக்கல் பேசலாம். ஜனவரி முடிஞ்சு ஜனநாயகம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் பேச போறது. ஏன்னா அவரோட முழு நீள அரசியலுங்கிறது ஜனநாயகத்துக்கு அப்புறம் தானே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஹலோ, ஒரு டவுட் உங்ககிட்ட இருக்கா? நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும், அதை மட்டும் கேட்டு கிளம்புங்க. சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, இந்த மாதிரி இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கமர்ஷியல் இதுல மட்டுமே நடிச்சிட்டு இருந்தாங்க ஜித்து விஜயும் அந்த மாதிரி. ஆனா இப்போ இருக்கிற ஹீரோஸ் யாருமே அந்த கமர்ஷியல் ஆங்கிள்லயே ஃபர்ஸ்ட் வர மாதிரி இல்லைங்களே. ஏன் நான் அப்படி கேட்கறேன்னா, எனக்கு சிவகார்த்திகனை தவிர வேற யாரு கமர்ஷியல் ஹீரோ? ஏன் அந்த பேராமீட்டர் விட்டாங்க? இப்போ கண்டென்ட் அப்படி முக்கியம் அப்படி போயிடுச்சா? இல்ல நம்ம கமர்ஷியலா நடிச்சுக்கிட்டே இருப்போம், படம் ஹிட்டோ ஃபிளாப்போ அந்த மாதிரி. ஆனா நம்ம அப்பதானே இப்போ விஜய் அஜித் அந்த ஸ்டேட்டஸ் வர முடியும். இப்ப இருக்கிற யாரு எந்த ஹீரோவுமே சிவகார்த்திகனை தாண்டி அந்த லைனை ஃபாலோ பண்றதே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது அது? இல்ல இப்ப போறது ஓகே அப்படி? ஏன்னா கார்த்தியும் இருக்காங்க, இப்ப வர புது ஆக்டர்ஸ் கூட அவங்க கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டா அதுதான் பாக்குறாங்க. ஈவன் அதர்வால இருந்து எல்லாருமே. நான் அந்த மாதிரிதான் கேட்கறேன், ஜென்ரலா கேட்கறேன். அந்த கமர்ஷியல்னு ஒண்ணு ரொம்ப பிடிச்சி வச்சிருந்தாங்க. ஈவன் பழைய ஆக்டர் பிரசாந்த் கூட அவர் கமர்ஷியலா தான் இருந்தாரு, அப்புறம் அவர் ஃபீல் அவுட் ஆயிட்டாரு. ஆனா விஜய் அஜித் அது விடாம அந்த கமர்ஷியலை மட்டும் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. படம் ஹிட் ஆச்சு, ஃபிளாப் ஆனாலும் 6 படம் ஃபிளாப் எல்லாம் 2 பேருமே கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். 50வது படத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறமும் வந்து இருக்கலாம். ஏன் அதை விடுறாங்க இப்ப ஹீரோஸ்? இப்போ அப்ப வேற கமர்ஷியல் ஹீரோன்னு ஒரு நம்ம யாருமே இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லையா? அப்போக்கி இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் மென்டாலிட்டி இப்படி இருக்கு. இல்ல இதுக்கு வந்து 3-4 காரணம் சொல்லணும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு கமர்ஷியல் படம் பண்ணணும். ஃபுல் ஃபிளெஜ்டா நீங்க வந்து இறங்கி மாஸ் மசாலா, கமர்ஷியல் படங்கிறது வேற, மாஸ் மசாலா படங்கிறது வேற. ஓகேங்களா? மாஸ் மசாலானே வரும். நம்ம வந்து விஜய் அஜித் பண்றது வந்து மாஸ் மசாலா படம். அந்த மாஸ் மசாலா படங்கள் நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க பயங்கரமா வந்து 3 விஷயம் தேவை. ஒண்ணு வந்து படு பயங்கரமான ஃபேன் பேஸ் வேணும். அந்த ஃபேன் பேஸ் உங்களுக்கு தனியா உங்களுக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாதான் நீங்க பண்ண முடியும். அந்த ஃபேன் பேஸ் வேணும்னா அது இன்னொரு கேட்டகரி இருக்கு. ரெண்டாவது என்னன்னா வந்து ஹேட்டர்ஸ் வேணும். ஓகேங்களா? ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஹேட்டர்ஸ் முக்கியம். அடுத்து வரேன். அடுத்து வந்து இதுக்கெல்லாம் மேல வந்து என்னன்னா அந்த ஃபேன் பேஸ் வேணும், ஹேட்டர்ஸ் வேணும். இதுக்கு மேல வந்து விரோதம், 2 நடிகர்களுக்கான அந்த போட்டி வேணும். எம்ஜிஆர் சிவாஜி
அந்த போட்டி இருந்துச்சு பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் ரஜினி கமல்னு ஒரு போட்டி இருந்துச்சு, அஜித் விஜய்ங்கிற போட்டி இருக்கு. இந்த மாதிரி போட்டி இருந்தாதான் ரசிகர்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கும். அந்த உத்வேகம் நீ எந்த படம் வேணா கூட, நான் அந்த படத்தோட கூடுதலா உனக்கு ஓப்பனிங் கொடுக்குறேன், நீ இந்த படத்தை வேணா கூட, நான் இந்த ஓப்பனிங் கொடுக்குறேன், பயங்கரமா ஓட்டுறேன், அந்த ஓப்பனிங்கே கொடுக்கும். அந்த ஓப்பனிங் இருக்க பிரம்மாண்டத்தை பார்த்து பொதுமக்களுக்கு அந்த அந்த நார்மலான ஒரு படத்து மேல விட இந்த மாதிரி அதுதாங்க ஓப்பனிங் இருக்க படத்து மேல ஒரு பார்வை கேட்கறேன். வரும். அந்த மென்டாலிட்டி அஜித்துக்கும் விஜய்க்கும் இருந்தது. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு தனுஷ் சிம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களே விட்டுட்டாங்க, அவங்களே லைன் மாறிட்டு. சிம்பு படமே நடிக்காம போயிட்டாரு, தனுஷுமே வேற ட்ராக்ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் வர ஹீரோஸ் யாருமே இந்த கமர்ஷியல்ல நான் தொடவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கே அந்த மாதிரி மாற்றம் வந்தது? அது ஏன் ஒண்ணு, கண்டென்ட் மேல அவ்வளவு ஆடியன்ஸோட மென்டாலிட்டி கொஞ்சம் மாறி இருக்கு. எப்படின்னா வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து ப்ரீ கோவிட் ஏரால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா கமர்ஷியல் படத்தையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய எப்படி சொல்றது, நோன நோட்டை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இப்போனா அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பிரில்லியண்டான படங்கள் பார்க்கறது, ஃபாரின் படங்கள் பார்க்கறது, வெப் சீரிஸ் பார்க்கறது, அது பார்க்கறது, இது பார்க்க நிறைய நிறைய வந்து கொஞ்சம் மாறி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ரிப்பீட்டடா இருக்கக்கூடாது. அதாவது இப்போ முருகாஸ் ஒரு பேட்டி சொன்னார்ல, என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வந்த பேட்டியில ஒரு புது படம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த படத்துல அந்த படம் மாதிரி இருக்கணும், ஆனா அதே இருக்கக்கூடாது. அந்த படம் சீன் மாதிரி இருக்கணும், ஆனா அதே சீன் இருக்கக்கூடாது அப்படின்னு மாஸ் எதிர்ப்பாங்க. ஆனா மாஸ் இருக்கணும், அந்த மாதிரி மாஸ் இருக்கணும், ஆனா அதே மாஸ் இருக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பாங்க. அப்ப புதுசு புதுசா மாஸ் சீனை கிரியேட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கிறாங்க டேரக்டர்ஸ். அது அவர் தெளிவா சொல்லியிருந்தார் ஒரு ரீசென்ட் பேட்டியில. சரி ப்ரோ, அப்ப ஹீரோக்கே ப்ரோ அந்த மென்டாலிட்டி போயிடுச்சு. ஹீரோ மாதிரி விஜய் சேதுபதி விட்டுட்டாரு, அவர் அது அந்த ஆங்கிள் பக்கமே போகலன்னு விட்டுட்டாரு. இப்போ எனக்கு சிவகார்த்திகேயன் ஹீரோ ஒருத்தர் ஏதோ ஒரு டைரக்டரோட கமிட் ஆயிட்டாருன்னா, அடுத்தது நான் ஒரு மாஸ் கமர்ஷியல் எடுக்கிறேன், அதுக்கு யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தா இல்லாமலே போகுது. கமர்ஷியல் என்னங்க 5 பாட்டு 5 டான்ஸா? இல்ல கமர்ஷியல் கேட்டாரு. நீங்க தமிழ் சினிமால 3 இல்ல கமர்ஷியல் ஹீரோக்கள் மட்டும் இல்ல, யங்ஜென் ஹீரோஸே இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், காலேஜ் போற மாதிரி படம் எடுக்கிற டேரக்டர்ஸ் இல்ல. அது காரணம் காலேஜில் நடக்கிற மாதிரி ஹீரோக்கள் யாருமே இல்ல. தெலுங்குல பாத்தீங்கன்னா புதுசு புதுசா ஆட்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. மலையாளத்துல புதுசு புதுசா பண்ணி ஸ்டைல் எடுத்தீங்க இல்ல ப்ரோ, நீங்க தெலுங்குல சொன்னா கூட இந்த தேவாரா எடுத்தாங்க, புஷ்பா எடுத்தாங்க. தேவாரா எடுக்க முடியுது இல்ல இப்போ வரைக்கும் கூட. அங்க தேவரை எடுக்க முடியுது இல்ல, தேவரை எடுக்கிற அதே பீரியட்ல அங்க சின்ன பட்ஜெட் படமும் எடுக்கிறாங்க, அதுல காலேஜ் படமும் எடுக்கிறாங்க, ஓடுது. இப்ப சித்துன்னு ஒரு ஹீரோ, பேர் என்ன இப்ப நடிச்சாரு ஒரு படம், ஆமா ஆமா டிஜே அங்க ஓடுது படம். டில்லு ஸ்கொயரா, டில்லு ஸ்கொயர் எடுத்தாங்களா, ஓடுது இல்ல. அப்ப அதுக்கு சின்ன பட்ஜெட் கோர்ட் ரூம் டிராமா வந்து அந்த காமெடி நடிகர் வந்து ஹீரோ நடிச்சது கோர்ட் ரூம் டிராமா, அது பயங்கரமா ஓடுது. அந்த மாதிரி நீங்க நிறைய மண்டையில நடிச்சாரு, மண்டையில ஓடிடி தானே ரிலீஸ் ஆச்சு. நீங்க மண்டையில எடுத்தாரு, மண்டையில ஓடிடி அவரு எஸ்கே மேல வச்சிருக்கிற அந்த பார்வையே முதல்ல தப்பு. எஸ்கே மாஸ் கமர்ஷியல் அவரும் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்றாரு. மாவீரன் கடைசியா மாஸ் கமர்ஷியல் தாங்க இருக்கு. இல்லங்க, அவர் ஒருத்தர் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு கமர்ஷியல். அந்த இதுல கடைசியா 2023ல ஒரு மாவீரன் பண்ணாரு, அப்புறம் அயலான் சைஃபை, அப்புறம் அமரன் வந்து பயோபிக். அயலான் முன்னாடியே நடிச்சது ப்ரோ. கரெக்ட் ப்ரோ, அதுக்கு முன்னாடி பிரின்ஸ் தெலுங்கு டைரக்டரோட சிம்பிளான காமெடி படம். அவரும் செம்மையா எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்றாரு, அப்பப்ப ஒரு கமர்ஷியல் பண்றாரு. ஏங்க அப்படி பாத்தீங்கன்னா இப்போ விஜய் கூட தான் அத்தனை படம் நடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒண்ணு பண்ணாரு. அப்படி பார்க்க முடியல. பிரின்ஸ் அந்த மாதிரி தான் அவர் ஒன்னு ட்ரை பண்ணாரு, ஹிட் இல்ல அவர் ட்ரை பண்ணாரு, ஹிட்டா இல்லங்க. நான் என்ன சொல்றேன்னா, கேள்வி தப்பு இல்லங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த ஒரு இதை புடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போ இருக்கிற ஹீரோஸ். அது விஜயஜித்தோட முடிஞ்சிருச்சு. சூர்யாவும் ட்ரை பண்ணாரு, சூர்யா பண்ணாம என்ன, அயனு ஆதவனு அதெல்லாம் இல்லாம இல்ல. ஆனா அதுக்கப்புறம் வேற இப்போ நீங்க யாராவது ஒருத்தர், நான் ஒரு ஹீரோ வச்சு நான் இப்படி மாஸ் சீன் வைக்கிறேன், மாஸ் இன்ட்ரோ வைக்கிறேன், ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் வைக்கிறேன், அது யாருக்கு இப்போ பொருந்தும்? சிவகார்த்திகேயனை தூக்கிடுங்க, வேற யாரும் வைக்க முடியும்? அதனாலதான் இப்ப கிரிஞ்ச் ஆயிடுச்சாங்க, அதெல்லாம் மாறிடுச்சுங்க ட்ரெண்ட். அது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த படங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அது அப்பவே கிரிஞ்ச் ஆயிடுச்சுங்க. அப்பவே கிரிஞ்ச் ஆகி இப்ப நிறைய படம் ஊத்தி இருக்கு. இப்ப விஜய்க்கு எடுத்தாலுமே ஆதி அந்த மாதிரி நிறைய படம் ஊத்தி இருக்கு, அஜித்துக்கும் அசல் அந்த மாதிரி படம் எல்லாம் ஊத்தி இருக்கு. நான் இல்லன்னு சொல்லல,
ஆனா இப்போ அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, மத்த ஹீரோஸ் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அது அப்போ நீங்க ஆதி படம் ரிலீஸ் இல்லங்க ஆனப்போ மகாராஜா இல்ல ஓடுதுன்னா இல்ல கான்டென்ட் தானுங்க. அசல் படம் ரிலீஸ் ஆறப்போ நீங்க இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னு இருக்கிறவங்க, இப்போ இப்ப அசல் படம் ரிலீஸ் ஆகி 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துல இப்போ அஜித் எப்படி இருக்காரு, விஜய் எப்படி இருக்காங்க? அப்படிதாங்க இருக்காங்க. இல்லங்க, நாளைக்கு ஒரு ஹீரோ அவங்களும் சிலிக்கவே கான்டென்ட் யாருமே வச்சுதாங்க இல்ல எடுக்கிறாங்க. அப்படின்னா சொல்ல வர. நாளைக்கு ஒரு ஹீரோ எங்க இதுல இவர் ஒரு ஹீரோ அப்படின்னு யாருங்க இருக்காங்க? எந்த இண்டஸ்ட்ரியிலயும் அப்படி இல்லைங்க. எல்லாம் கான்டென்ட் தாங்க இப்ப ரூல் பண்ணுது. யார் வேணாலும் நடிக்கலாம், கான்டென்ட் நல்லா இருந்துச்சு. இப்ப மகாராஜா ஓடுச்சுன்னா அதுல பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங் கான்டென்ட் இருந்துச்சு. முன்னெல்லாம் 5 பாட்டு இருந்தா தான் பார்ப்பாங்க, இப்ப எல்லாம் பாட்டே இல்லாம கூட பாக்குறாங்க படத்தை. இப்ப சொன்னாரு அடுத்து நானி கூட மாறிட்டாரு. ஏங்க பேசுறது எனக்கு மட்டும்தான் கேட்க மாட்டுதா? இல்ல நாங்க இல்ல கேட்கல பிரேக் ஆகுது. நாங்க எவ்வளவு அஜித் ஃபேன்ஸ்னா என்னன்னா, படமே வர மாட்டேங்குது, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்றாரு, ரேஸுக்கு போயிடாருன்னு வருத்தத்துல இருக்கோம். நீங்க என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பிரகாஷ் ப்ரோ, முதல்ல அவர் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு அக்செப்டபுளா இருக்கா? சிவகார்த்திகேயன் மாஸ் கமர்ஷியல் மட்டும் தான் பண்றாரா? ஏங்க அதுதான் சொல்ல வந்து நடுவில் அமரனே சொல்றேங்க. நான் அமரனே எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தானேங்க. அமரன், மாவீரன் பயோபிக், எல்லாமே. அடுத்து பராசக்தி பயோபிக். அது சொல்றேன்னா பராசக்தியில வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் ஃபுல் கமர்ஷியல் ஜோனே கிடையாது. ஆனா கமர்ஷியல் படம் மாதிரி வெளியே வந்து சொல்றாங்களே தவிர அது வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் அந்த களமே. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான். இது மாதிரி எல்லாமே வந்து சொல்லும் போது அவருக்கு சிவகார்த்திகேயன் எடுக்கிறதே வந்து அவருக்கு ஆனா என்ன ஒன்று, சிவகார்த்திகேயன் சூப்பரா பிளான் பண்றாரு. என்ன பிளான், அதை பிளான் பண்ணி கரெக்டாக போக மாட்டுது. எப்படின்னா அயலான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு காமெடி படம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி அது காமெடி படம் பண்றாரு. டானா இன்னொரு படம் ஏதாவது பண்றாரு கமர்ஷியல் படம் பண்ணணும்னு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் பிளான் பண்றாரு அமரன். ஆனா அமரன் வந்து எப்போ வர வேண்டியது, அமரனுக்கு அப்புறம் டிலே ஆகுது, அயலான் டிலே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மதராசி வந்து அது ஃபுல் கமர்ஷியல் படம்னு பிளான் பண்றாரு, ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து டான் டேரக்டரோட 2வது படம் தான் திரும்ப பிளான் பண்ணாரு, அது நடக்கல. 24வது படமும் அதுதான் 2. அதுக்கப்புறம் தான் பராசக்தி. அது ஒரு கேப் விட்டு தான் ஒரு படம் வரணும்னு அழகாக பிளான் பண்றாரு. ஆனா என்னன்னா அந்த சொதப்பல்கள்ல இப்படி லைனை குழப்பிடுது, எல்லாமே ஒரே மாதிரி படங்களா வருது. ஆனா ஒண்ணு திரும்ப சொல்றேன், தமிழ் சினிமால ஹீரோக்களே கிடையாது. எங்க இந்த கமர்ஷியல் ஹீரோன்ல ஹீரோக்களே கிடையாது. தெலுங்குல சூப்பரா யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா ஏகப்பட்ட ஹீரோக்கள் இருக்காங்க. ஒரு 10 ஹீரோ இருக்காங்கன்னா 5 ஹீரோச்சும் ஒரு மினிமம் கேரண்டின்னு வந்துடுறாங்க. மலையாளத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5-6 பர்சன்ட் யங்ஸ்டர்ஸ். அதுவும் இப்போ ஆலப்புழா ஜிம்கானா, அப்புறம் இன்னும் 2 படமும் பார்த்துருந்தேன் பாக்ஸிங் பத்தி. அது என்ன படம் பரணி ரீசெண்டா? ஆலப்புழா ஜிம்கானா தான். இல்ல இன்னொரு படம், அப்புறம் ஆலப்புழா ஜிம்கானா தாவீதுவா, தாவீது. அப்புறம் இன்னொரு படம் கவர்ச்சி காலேஜ் பசங்க படம் பார்த்தோமே, கூட்டு விட்டு கூட்டு போயிருக்காத படக்களம். படக்களம். இப்படி பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த யாருன்னே தெரியாத பசங்க பண்ணாலும் மாஸ் நமக்கு ஒர்க் ஆகுது. அந்த ட்ரெண்ட் சூட் மாதிரியே நடிச்சிருக்காரு. அப்படி அந்த ட்ரெண்ட் சூட்டு துக்கலைக்கு அவர் நல்லா பண்றாரு. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து மலையாளத்துல இருக்கிறாங்க. தெலுங்குல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆட்கள் வந்துட்டாங்க. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட ஹீரோக்கள் காலேஜ் பசங்க, காலேஜ் கதையே கிடையாது, ஜாலியான கதையே கிடையாது. ஃபுல்லா வந்து நம்ம எடுக்கிறதே வேற மாதிரி படமா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிமா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுவே கொஞ்சம் நான் வந்து மாறணுங்கிறேன். ஃபுல் கமர்ஷியல் ஜோன் வரணும். அப்பதான் அதாவது கலகலப்பான தேட்டர்ல போய் படம் பார்க்குற மாதிரியான படங்கள் வரணும். அப்பதான் நீங்க எல்லா வகையான ஹீரோக்களும் வரும். கமர்ஷியல் ஹீரோக்கள் அப்பதான் படிப்படியாக வர முடியும். இந்த ஸ்டேஜெல்லாம் தாண்டி மேலே போனாதான் அது கமர்ஷியல் ஹீரோங்கிற ஸ்டேஜே போக முடியும். அஜித் விஜய் அப்படிதானே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் லவ் படம், அப்புறம் ஒரு சின்ன ஒரு லைட்டான ஆக்ஷன் வச்சு ஒரு ஜாலியான படம், அப்புறம் ஃபேமிலி சீரியல் படம், அப்புறம் முழுநீள ஆக்ஷன் படம், அதுக்கப்புறம் தான் மாஸ் கமர்ஷியல் படங்கள் போக முடியும். அது படிப்படியா போறது தானே. பட் ஆனா பிரகாஷ்ண்ணா, நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். கம்மியா இருக்கு பரணி ப்ரோ. இப்ப கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா இப்ப மலையாளத்துல வந்துட்டு பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் அதர் லாங்குவேஜ்ல இப்ப தமிழ்னாலும் சரி அவங்க யார் நடிச்சிருந்தாலும் பாக்குற அந்த ஒரு இதுலதான் இருக்காங்க. படம் நல்லா இருக்கா பாக்குறோம் அப்படின்னு தான் இருக்காங்க. அங்க கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸா தான் இருக்கும். பட் அவங்க நடிச்சாலுமே வந்து படம் நல்லா இருந்துச்சுன்னா, அது ஓடுச்சுன்னா அது பாக்குறாங்க. பட் ஆனா இங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்து இந்த
ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் வந்து படம் வந்து இது பார்க்குறாங்களோ நிறைய பேர் ப்ரிஃபரன்ஸில் சொல்கிறேன். சில பேர் தான் வந்து அந்த சின்ன படமாக இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா போய் பார்க்குறது. இப்போது நிறைய தமிழ் ஃபிலிம்ஸு சின்ன ஃபிலிம்ஸு கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டோட வருது. பட் ஆனால் அதையுமே வந்து தேட்டரில் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க, ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அதுக்கு காரணம் வந்து சமூக வளர்ச்சி தான் பரணி. சமூக வளர்ச்சி தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து முன்னாடி ஒரு பீரியட்ல என்டர்டைன்மெண்டே கிடையாது. எல்லா படத்தையும் எல்லாருமே தேட்டர்ல பார்த்த பீரியட் இருக்கு. ஆடியன்ஸோட எண்ணிக்கை நீங்க 1990s நீங்க கம்பேர் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரெண்ட் ஆகும். இந்த ஃபுட்பால்னு சொல்றோம்ல அது பயங்கர. ஏன்னா அப்ப என்டர்டைன்மெண்ட் ஒரே என்டர்டைன்மெண்ட் தான், ஜஸ்ட் சினிமா மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒவ்வொரு வளர்ச்சியில டெக்னாலஜி வளர்ச்சியும் தாண்டி 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 வரப்ப ஆடியன்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால தமிழ்ல வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. தமிழ்லன்னு மட்டும் இல்ல, பெரும்பாலான சினிமாவோட எண்ணிக்கை வந்து இன்ன வரைக்கும் அது அப்படியே பயங்கரமா கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி நிற்குதுன்னா தெலுங்கு சைடு தான். ஆந்திரா தெலுங்கானால மட்டும்தான் இன்னமும் சினிமாவுக்கு வந்து இந்த ஃபுட்பால் வந்து பயங்கரமா இருக்கு, ஆடியன்ஸ் தேட்டருக்கு போற எண்ணிக்கை. ஏன்னா அவங்க சினிமா வந்து ரத்தத்துல கலந்ததா பாக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதல் உணர்வு மிக்க ஒரு விஷயமா பாக்குறனால இன்னும் கொஞ்சம் கூடுதல், அது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனா எல்லாம் இப்பயும் இந்தியாவில வந்து அதிகமா எங்க இருக்குன்னா அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இருக்குனால நமக்கு வந்து வர வர குறைஞ்சிருக்கு. அதனால தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து தமிழ்ல வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ யோசிச்சுப்பாங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு இப்போ ஏகப்பட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடி சினிமா மட்டும் இருந்துச்சு, இப்போ சினிமாக்கு தாண்டி மொபைல் இருக்கு, நெட் இருக்கு, நெட்ல எல்லா படமும் பார்க்க முடியுது, ஓடிடி தளங்கள் இருக்கு, டிவி இருக்கு, தேட்டர் இருக்கு. அதாவது தேட்டர்னா எப்படி சொல்றது, எல்லாமே கலந்த அந்த இது சொல்ற பேருனா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போறோம்ல மால், எல்லாமே இருக்கு. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பயங்கரமா இருக்கு உங்களுக்கு. அப்ப சினிமா வந்து 10 என்டர்டைன்மெண்ட் ஒரு என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு. அதுக்கு வந்து செலக்டிவா போயிட்டா போதும். ஒரு பெரிய நடிகர் படம் வந்தா ரஜினி படம் வந்தா போவோம், விஜய் படம் வந்தா போவோம், அஜித் படம் வந்தா போவோம், பிடிச்ச நடிகர் படம் வந்தா போவோம், அவ்வளவுதான். மற்றபடி அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கணும் குறிப்பிட்ட செட் ஆஃப் ஆடியன்ஸ் வரும். எல்லா ஆடியன்ஸும் வர போற கிடையாது. டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்கலாம், சரி ரைட்டு போய் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு போறாங்க. இது அது சசிகுமார்னு ஒரு ஆள் இருக்காள், அதுக்கப்புறம் மினிமம் யாரும் தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனா பாருங்க, ஒரு ட்ரெண்டிங்கான சாங்ஸ் ட்ரெண்டிங்கான படத்தை நிறைய பேர் பார்த்துறாங்க. மஞ்சுமேல் பாய்ஸ் எவ்வளவு ட்ரெண்டிங் ஆச்சு, அந்த பாட்டு ஹிட் ஆச்சுங்கிறக்காக எல்லா பேர் மலையாளத்தை தான் ஓடிச்சு, தமிழ்ல வந்து தமிழ் வருஷனே ரிலீஸ் ஆகல. மலையாள வருஷத்துலேயே பயங்கரமா படம் ஓடுனுச்சு. அது காரணம் ட்ரெண்டிங். அதான் அந்த எல்லாமே அமையணும் ஒவ்வொரு படத்துக்கும், அது மாதிரி அமைஞ்சிச்சு. சரி, போன வாரத்துடைய ஹீரோ நம்ம சத்யன் பிரதர் வந்துட்டார் இன்னைக்கு ஸ்பீக்கருக்கு, முடியும் தருவாய் வந்திருக்கிறாரு. ஒரு நாய்ஸ் வருது அவுட் வந்துல. இது வந்து யாரோ அவர் பேரே தெரியல, தல ஜேபி. சொல்லுங்க பிரதர். ஓகே, யாரும் பேசல போல. ஓகே, அப்ப சொன்ன ஐடியா காலக்கணம் அவர் வந்தாரு, இன்வைட் கொடுத்தேன், வரல போல இருக்கு. சரி, நாளைக்கு சீக்கிரம் வர சொல்லிடுவோம். பிரகாஷ் ப்ரோ, நீங்க பாத்தீங்களா படத்தெல்லாம்? இல்லைங்க பிரதர், ஃபர்ஸ்ட் இந்த ஒயில்ட் ரோபோட்னு சொல்லி பரணி ஒன்று படம் அமைச்சிருக்காரு, அதை பார்க்க சொல்லி 2-3 பேர் ரெக்வெஸ்ட் சொன்னனால அந்த படத்தை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த படம் முடிச்சுட்டு பரணி அதுக்காட்டி இன்னொரு படம் ஒன்று அமைச்சிருக்காரு. அது நீங்க அமைச்சது நினைக்கிறேன், 4 படம் ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த 4 படத்துல அமைச்சிருக்காரு. அது ஏதாச்சும் ஒன்று பார்க்க ஆரம்பம். அது ஒரு படம் வந்து கூகுள்ல போட்டு பார்த்தேன், ஹாரர் 2 படம் ஹாரர்னு வந்துச்சு. அதில் அது ஒன்று வந்து ரொம்ப ரேட்டிங், இந்த பரணி சொல்ற அந்த டொமேட்டோவா ரோட்டன் டொமேட்டோ, அது ரொம்ப ரொம்ப ரேட் ரொம்ப 33% தான் இருந்துச்சு. அப்படி பார்க்கணுமாங்கிற என்ன வந்துச்சு, அது தெரியல. நீங்க டார்க்கோ என்னமோ வந்து அமிச்சிக்கல, டார்க் சொல்லி நல்லா இருக்குங்க. அது ஒரு 33% இருந்துச்சு. அதுல பரணி அப்ப வந்து 60 பார்த்திருப்பாங்க அந்த படத்தை. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து 75க்கு மேல இருந்தாதான் நான் வந்து அந்த நானும் அப்படிதான். ஏதாவது இந்த நல்ல ஒரு வித்தியாசமான படம் பார்க்காத படம் கேள்விப்படா வந்துச்சுன்னா அதை ரேட்டிங் பார்ப்பேன், இல்ல 4-5 ரிவ்யூ படிச்சு பார்ப்பேன். இந்த ஸ்பாயிலர் இல்லாம சொல்றேன், ரிவ்யூ படிச்சு பார்ப்பேன். அதுல யாராவது ஒருத்தர் ஒரு 4 பேர்னாச்சு நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் ஆகா ஓகன்னு சொல்லிட்டு உடனே பார்த்துன்னு தோணும். எல்லாமே ஓரளவுக்கு மிக்சர் சுற்றி வளைச்சு விக்ஸ்ன்னு எழுதியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அட போக இதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன்ல வச்சுருவோம்ல, அந்த மாதிரி ஓடிச்சு. அது வேற ஏதாவது அதுக்கப்புறம் பரணி நீங்க 4 அமைச்சிருக்காரு, நீங்க அமைச்சிருக்க லிஸ்ட்ல 4 அமைச்சிருக்கீங்க நினைக்கிறேன். பாப்போம். அடுத்த இன்னொரு படம் ஒன்று அமைச்சிருக்கீங்க, அது பார்க்கணும். அதுக்கு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வாக் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாக்கு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ரேட்டிங் சூப்பரா இருக்கு, நல்லா வாக் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பரணி இந்த படம் எப்படி இருக்கும்? ஏதோ புதுசா மலையாளத்துல வந்திருக்கு பேரு, அது கொஞ்சம் வாயில. நான் சொல்லவா? சூத்ர காவி. அது சொல்லக்கூடாதுன்னு தான் ஒன்னு சொல்ல சொன்னேன். தெரியுது, நீங்க சொல்றதுலயே தெரியுதுண்ணா. எப்படி இருக்கு? நான் அந்த படம் பார்க்கல, நான் கேள்விப்பட்டவரையும் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ, நான் தியேட்டர்லயே பார்த்தேன். உண்மையாவா? ஆமா ப்ரோ, பர்னி ப்ரோ நான் கூட வந்து சொன்னேன்ல பார்த்துட்டு. அப்படியா? ஆனா ஆகா ஓவெல்லாம் இருக்காது, டீசன்ட் வாட்ச் தான். சரி, ஓகே. இல்ல அதான் இப்போ வந்து ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஷோரா தெரியல, எங்கேயோ பார்த்தேன் டக்குன்னு.
அதனாலதான் அவர் கேக்குறாரு போல. ஆமா டக்குன்னு கேட்டேன் அதனாலதான். அதான் எதுலயோ ஸ்ட்ரீம் ஆகுதுன்ற மாதிரி பார்த்தேன் டக்குன்னு. சரி ஓகே பாப்போம். சரி நல்ல ஓகே. ரிவ்யூ இருக்கு அதுக்கு. பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க. இப்போ பேசிட்டு இருந்தீங்க ஹீரோ யாரும் இல்லன்ட்டு. இப்போ மணிகண்டன் ஹரிஷ் கல்யாண்லாம் அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தானே இருக்காங்க. ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல வர்ற ஸ்கோப் இருக்குல்ல. 20+ அதுல யாருமே இல்ல. நீங்க சொல்ற மணிகண்டனுக்கு 35 வயசுக்கு மேல இருக்கும். இல்ல நான் 20+ சொல்லல, இவர் சொன்னது சொன்னேன். யாரோ ஒருத்தவங்க மாஸ் ஹீரோலாம் இல்லன்னாங்க. அவங்க மாஸ் ஹீரோ கிடையாதுங்க. அவங்க கண்டென்ட் இல்ல. மணிகண்டன் மாஸ் ஹீரோ கிடையாதுங்க. மாஸ் ஹீரோ ஏத்துக்கவும் மாட்டாங்க. இல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அஜித் விஜய் இருந்த மாதிரி தான் இப்ப இருக்காரு. ஃபியூச்சர்ல மாறலாம்ல சொல்றேன் நான். மாற முடியாது. ஸ்கோப் இருக்க மாற முடியாதுங்க. மணிகண்டன் மாற முடியாது. முடியாதா? அவட்டே நான் என்னோட நெருங்கிய எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிட்டேன். மணிகண்டன் இப்ப சும்மா ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சேன். மணிகண்டன் ஒரு தடவை நேரில் பாத்தீங்கன்னா அந்த மீசியை ட்ரிம் பண்ண சொல்லுங்க. அவர் எப்ப பார்த்தா கோர மீசை வச்சிருக்க. நானும் சுகுமார் பட்டே சொல்லியிருக்கேன். இல்ல நான் சொல்றேன் மணிகண்டனே எடுத்துக்க. மணிகண்டன் எல்லா படத்துலயும் ஒரே அந்த மீசை கோர மீசையோட தான் வராரு. அவர்கிட்ட நான் எல்லாத்துலயும் எல்லா விஷயமும் ஏன்னா அது நிறைய பேத்துக்கு அது கொஞ்சம் ஒரு கதை எந்த கதை மாறாலும் இப்ப என்ன கடைசியா குட் நைட் படம் பண்ணாரா அதுல எவ்வளவு நீட்டா இருப்பாரு. ஆல் இன் பண்ணிருப்பாரு, டக்கின் பண்ணிருப்பாரு. அதை வந்து நான் சொல்லி விட்டு சுமார் சொல்லி அனுப்பிச்சேன். மணிகண்டன் நேரில் பாத்தீங்கன்னா சொல்றாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அந்த கோர மீசை மாதிரி முழுசா வாய்க்குள்ள வருது. மீசை வாய்க்குள்ள வந்து உழுவுது. ஆனா அதை ட்ரிம் பண்ண மாட்டாரு. எந்த கதைக்குள்ள போனா அதை ட்ரிம் பண்ண மாட்டேன். நான் என்ன சொல்றேன், அதை ஏன் ட்ரிம் பண்ண மாட்டாரு? ஜெய்பீம் கதைக்கு தேவைங்க. ஜெய்பீம் கதைக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அடிக்கிறதுக்கு தேவைன்னு சொல்லலாம். நான் சொல்றது அடுத்து ஒரு மிடில் கிளாஸ் போறாரு, இல்ல அதுக்கு மேல டக்கின் பண்ணிட்டு ஒரு வேலைக்கு போறாரு. அப்படிங்கிறப்ப அடுத்து ஒரு வேற லெவலுக்கு போனாலும் அவர் அந்த வேலை இப்ப என்ன படாது குட் நைட்டா குட் நைட்டுக்கு அப்புறம் இன்னொரு படம் லவ்வர்லயே வச்சிருப்பாரு. லவ்வர்லயே வச்சிருப்பாரு. அப்புறம் என்ன சொல்றேன், ஒரு மீசை வந்து இப்ப விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேர்ல கோர மீசை விஜய்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பீரியட்ல வந்து விஜய் ட்ரிம் பண்ணி லுக் இப்படி பயங்கரமா மாறும். ஒவ்வொருத்தரும் அந்த பீரியட்ல நம்ம 90s பீரியட்ல அந்த கோர மீசைங்கிறது ஸ்டைலு. அதுக்கப்புறம் 97, 98, 99 வரும்போதே அந்த மீசை ட்ரிம் பண்ற பழக்கம் வந்துருச்சு. இவர் 2025 அடிச்சுட்டு அந்த மீசை ட்ரிம் பண்ண மாட்டாரு. நான் சுமார் பட்ட சொல்லி பட்டை கலப்பினாரு. ஏங்க நம்ம மீசையா கான்செப்ட் நான் சொல்றேன். மணிகண்டன் சொல்றேன் சொல்றேன். ஒரு சாக்லேட்னு ஒரு படத்துல லேடி சாஸ்டலுக்கு மூஞ்ச மூடிட்டு போவாரு. மூஞ்ச மூடிட்டே போக தேவையில்லைங்கிறேன். அது ஒரு மீமே பயங்கரமா ஒரு பயங்கரமா இருக்கும். இல்ல ப்ரோ அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் ப்ரோ அவரு கூட ஃபியூச்சர்ல பெரிய ஆள வர வாய்ப்பு இல்ல. எல்லா படமே கொஞ்சம் நல்லா ப்ராமிசிங்கா கொடுக்குறாரு. வேணா சரி விட்டுருங்க. இல்ல கேக்குறேன் நானு. இப்போ பார்க்கிங்கும் கொடுத்தாரு, ரப்பர் பந்து கொடுத்தாருல, அதுக்காக கேக்குறேன். டிஃபரெண்டா சரி வேணா அந்த பாயிண்ட் பேசினா போவோம். முடிச்சிடலாம். நாளைக்கு சொல்றேன் நான். சுகுமார் ப்ரோ பாய். நாளைக்கு வரமாட்டீங்க. நாளைக்கு பரவாயில்ல சந்திப்போம். ப்ரோ மீசன்னும் போதுதான் ஞாபகம் வருது எனக்கு. சொல்லிட்டு முடிச்சிடலாம். சொல்லுங்க. ஆக்டர் ஜீவா கூட தான் மீசை ப்ராப்பரா இருக்காது, தாடி ப்ராப்பரா இருக்காது. எல்லா படத்துலயும் அவர் கோர மீசை வச்சுட்டு வரலங்க. ஜீவா கிளீன் ஷேவ்ல வருவாரு, மீசை ட்ரிம் பண்ணி வருவாரு, கோர மீசையோட வருவார், மாறி மாறி வருவாரு. ஒரே மாதிரி வரல. ஒரு கேரக்டருக்கு தகுந்த மாதிரி வருவார் ஜீவா. அந்த கேரக்டருக்கு என்ன தேவை? நீங்க SMS பார்த்த ஜீவா வேற இருக்கும், கட்டுரை தமிழ்ல பாக்குற ஜீவா வேறையா இருக்கும், ராம்ல பார்த்த ஜீவா வேறையா இருக்கும், தெனாவட்டுல பார்த்த ஜீவா வேறையா இருக்கும். அவர் ஜீவா அந்த கேரக்டருக்குள்ள தான் வருவார். அதே மாதிரி லுக்ல வரவே மாட்டாரு. ஒவ்வொரு சில நடிகர்கள் அந்த எந்தமே கேரக்டரா தான் தெரிவாங்க. நடிகர் அந்த இதை தெரிய மாட்டாங்க. கேரக்டரா கொஞ்சமாச்சு இது பண்ணுவாங்க. நம்ம இவர் என்னன்னா எனக்கு என்ன சொல்றாங்க, மீசையே இவருக்கு என்ன இருக்கு, ராசி மீசையா என்ன வாய்க்குள்ள வந்து உழுவுது மீசை. சரி விடுங்க. அது சொன்னா நான் வேற மாதிரி போகும். டீட்டெயில் அவங்க வேணா போன்ல சொல்றேன். பாய்.